ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு காவி கான்யாஸ் யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேருங்க. சரி, இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னு ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது எழுத்தாளர் அகிலா கோவிந்த் அவர்களின் நெஞ்சில் ஒரு கவிதை. சரிங்க, கதை கேட்க போகலாமா? எழுத்தாளர் அகிலா கோவிந்த் அவர்களின் நெஞ்சில் ஒரு கவிதை. வாசிப்பவர் நான் ஆர்ஜே சுபிதா கண்ணன். அது ஒரு அழகான உலகம். வெண்ணிலா அதன் நடுவில் வீற்றிருந்தாள். அவளை சுற்றி சின்னஞ்சிறு பொம்மைகள், அவளைப் போலவே அழகாய் நளினமாய் வேலைப்பாடுகளுடன் அமைந்த பொம்மைகள், கலை நயத்துடன் விதவிதமான உருவங்களில் செய்யப்பட்ட வடிவங்கள். இது ராஜா பொம்மை, இது ராணி பொம்மை, இது மந்திரி பொம்மை, இது குடியானவன் பொம்மை, இது சிற்பம் போல கால்களால் நர்த்தனமாடும் நடராஜா பொம்மை என பல விதங்கள். விழிகள் வெறிய பார்த்தவளுக்கு சிறு வயதில் செப்பு ஜாமான்கள் வைத்து குழந்தைத்தனமாய் விளையாடியது ஞாபகத்திற்கு வந்துவிட்டது. என்ன ஒரு குறும்பு, என்ன ஒரு துடுக்குத்தனம்! வீட்டில் அம்மாவுக்கு தெரியாமல் சில அரிசி மணிகளை எடுத்து வந்து செப்பு பானையில் போட்டு தண்ணீர் ஊற்றி பக்கத்து வீட்டு மாலதி, மீனு, திவ்யாவுடன் விளையாடியது நிஜமாகவே சாதம் பொங்கி வடித்தது போல் இது சாதம், இது பருப்பு, இது பொங்கல் என எல்லோருக்கும் கொடுத்து எல்லோரும் சுவைப்பட போலியை சப்பு கொட்டி கொண்டது என ஒரு கணம் மெய் மறந்திருந்தவள் யாரோ தன்னை உழுக்குவதைக் கண்டு சட்டன உணர்வுக்கு வந்தாள். எதிரில் சிரித்தபடி புது தோழி கவிதா. என்ன மலைத்து விட்டாய்? புதிதாய் வேலைக்கு வந்தால் முதலில் இப்படித்தான் இருக்கும். எதை பார்த்தாலும் பிரமிப்பாய் தெரியும். பயந்து விடாதே, எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்றவள் விடாது, வெண்ணிலா, இது நம் அலுவலகத்தின் ஒரு பகுதிதான். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, நீ பார்க்கவில்லையே, வா காட்டுகிறேன் என்றபடி கவிதா அழைத்து செல்ல, என்ன இன்னும் ஒரு பகுதியா என்ற வியப்புடன் வெண்ணிலா பின்தொடர்ந்தாள். ஆமாம், இப்போது நாம் பார்வையிட்டது கைவினை பொருட்கள் உற்பத்தி பிரிவு. பல குடிசை தொழில் கலைஞர்களின் நெடுநேர உழைப்பில் உருவான கலைநயமிக்க வேலைப்பாடுகளை வாங்கி சேகரித்து அப்படியே வெளிநாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம். மற்றொரு பிரிவு நாமே வேலையாட்களை, பணி நிபுணர்களை கொண்டு விதவிதமான டிசைன்களில் ரெடிமேட் துணிகளை உற்பத்தி செய்யும் பிரிவு. இப்பிரிவில் கவுன்கள், சிறுவர் சிறுமியருக்கான சட்டைகள் என பலதரப்பட்ட ரெடிமேட் பொருட்களை உருவாக்குகிறோம். வெளிநாடுகளில் இது போன்ற துணி வகைகளுக்கு நல்ல கிராக்கி. நம் முதலாளி நிறைய அப்படி ஏற்றுமதி செய்கிறார், கை நிறைய சம்பாதிக்கிறார். அவர் கைராசி அப்படி. உற்பத்தி பிரிவை காட்டிபடி பேசிய கவிதா ஏதோ ஹாஸ்யம் ஏற்பட்டது போல அத்தனை பற்களையும் காட்டி சிரித்தாள். வயது 35 தொட்டிருந்தாலும் அவளது இயல்பான சுறுசுறுப்பு, கனிவு, துடுக்கான பேச்சு அவளது வயதை குறைத்து காட்டியது. வெண்ணிலா ஒரு கணம் அவளையே பார்த்து அளவெடுக்க, அது புரியாமல் அலுவலகத்தை கண்டு மிரண்டு விட்டாள் என்று கவிதா நினைத்துக் கொண்டவள், எதையும் பார்த்து மிரண்டு விடாதே, இதிலெல்லாம் உனக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. உனது பிரிவு அக்கவுண்டிங் செக்ஷன் தான். அங்குதான் முதலாளி உனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கிறார், வா என்றபடி கவிதா அழைத்து செல்ல, முத்தப்பல் சிரிப்புடன் வெண்ணிலா அவளை பின்தொடர்ந்தாள். நடக்கும் வெண்ணிலாவின் இயற்கையான அழகை கண்டு பிரமிக்காமல் இருக்க முடியவில்லை. 20 வயதிலும் 16 வயது கவர்ச்சியாய் அந்த முகம், நளினமான உடல் அமைப்பு, செக்கச்செவேல் என்று சொல்லும்படி நிறம், ஒருமுறை பார்த்தாலே அகல விடாதபடி சிறை போட்டிடும் அந்த படபடக்கும் மான்விழிகள் நொடிக்கொரு தரம் தவழ்ந்து ஓடும். அந்த முத்தப்பல் வரிசையின் அழகு புன்னகை, அந்த அடக்கமான எளிமையான இயற்கை அழகை கண்டு வியந்தவள், நிச்சயம் இவள் பேரழகிதான் என்று முணுமுணுத்துக் கொண்டாள். பின் கவிதா அந்த அக்கவுண்டிங் செக்ஷனில் வெண்ணிலாவுக்கு வேலையை சொல்லி அவளது இருக்கையில் உட்கார்த்தி வைத்தாள். வெண்ணிலா வேலையை கண்டு மலைக்கவில்லை, சிறுவாய்த்தான் இருந்தது. வழக்கமாக முன்பு சில கம்பெனிகளில் தற்காலிகமாய் அவள் செய்த கணக்கு குமாஸ்தா வேலைதான். ஒவ்வொரு முறை கணக்கு முடக்கும் போதும் ரூபாயின் மதிப்பு சரியாக டாலி ஆகும்படி பார்த்து கொள்ள வேண்டியது என எல்லாம் அவளுக்கு அத்துப்படியாகி போன சமாச்சாரங்கள் தான். காது மடல்கள் அதிர தான் சொல்வதற்கு படபடவென அழகாக தலையாட்டியவளை கவிதா புதிராய் பார்த்தாள். என்ன இதெல்லாம் உனக்கு தெரிந்து போன விஷயங்கள் தானா என்று வியந்தவளிடம், நான் முன்பு ஒரு ஆடிட்டரிடம் உதவியாளராய் கொஞ்ச நாட்கள் பணிபுரிந்திருக்கிறேன் கவிதா என்று கூறி மேலும் வளைக்க வைத்தாள் வெண்ணிலா. அன்று ஒரு வார வேலையை கற்றுக்கொள்வதில், அலுவலகத்தை பிரமிப்பாய் பார்ப்பதிலேயே வெண்ணிலாவுக்கு பொழுது கழிந்து விட்டது. வேலையும் அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவளது அக்கவுண்டிங் செக்ஷனில் கவிதாவும் இன்னும் 2 சக பெண்களும் தான். அவர்களை விட கவிதா தான் அவளுடன் நன்கு பழகினாள். அடிக்கடி பேச்சு கொடுத்தாள்.
ஒரு கணம் கவிதாவை பார்க்கையில் சிறு வயதில் பக்கத்தில் வீட்டில் இருந்த வேலம்மாள் டீச்சரின் ஞாபகம் தான் வந்தது. அதே சாயல், அதே சுறுசுறுப்புடன் அவளது நடைமுறை பாவனை இருந்தது. ஒரு கணம் திரும்பவும் பழைய பால்ய நினைவுகளில் மூழ்கி போனவள் சட்டென சுதாரித்து உணர்வுக்கு வந்தாள். வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். 2 நாள் வெண்ணிலாவுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் அலுவலக பொழுது கழிந்தது. 3ஆம் நாள் தான் அந்த சம்பவம் நடந்தது. அன்று வழக்கம் போல தீவிரமாய் குனிந்து கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா. அப்போது திடுமென ஒரு ஆணின் வலுவான கரம் உரிமையுடன் அவள் தோளில் விழுந்து அழுத்தியது. திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தவள் எதிரில் குறும்பு புன்னகையுடன் வாட்ட சாட்டமாய் வாலிபன் ஒருவன் அலட்சியமாய் அவள் தோளில் கை வைத்தபடி சிரிப்பதை கண்டுகொண்டு, டி, அவர் நம் முதலாளி டி என்று கவிதா சுதாரித்து சொல்வதற்குள் ஓங்கி அவனது செவிட்டில் அரைந்து விட்டாள் வெண்ணிலா. அத்தியாயம் 2. வெண்ணிலா யோசிக்கவில்லை. தோளில் ஒரு ஆணின் கரம் உரிமையாய் விழுந்து அழுத்தியதும் கொஞ்சமும் தாமதிக்கவில்லை. திரும்பி ஓங்கி செவிட்டில் ஒரு அறை கொடுத்திருந்தாள். டி, அவர் முதலாளி டி. பதறி போன கவிதாவின் குரல் அதற்கு பின்தான் அவள் காதுகளில் விழுந்தது. கோபமாய் அடித்தவள் சுட்டெரிக்கும் கனல் வீச நின்றவனை பார்த்ததும் ஒரு கணம் சத்த நாடியும் ஒடுங்கி போய்விட்டாள். தீச்சுடர் போல பிரகாசிக்கும் கலையான முகம், அவளை வேல் கொண்டு குத்தி விடுவது போல சிவந்த கூர்மையான விழிகள், அடர்ந்த புருவம், ஆத்திரத்தில் துடிக்கும் மீசை. என்னையா நீ அடித்தாய் என எரித்து விடுவது போல மிக கடுமையாய் பார்த்த அவனது முகம் சட்டென மாறியது. சாந்தம் பரவியது. இயல்புக்கு வந்தது. பெருந்தவரை செய்து விட்டவளாய் உதடு பொத்தி நின்றவளை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்தான். அது கனிவா இரக்கமா என்று வெண்ணிலா அறிவதற்குள் கர்ச்சிப்பை எடுத்து முகம் துடைத்தவன் திரும்பி விறுவிறுவென தனது பிரத்யேக ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டான். நிலை குத்தி பிரம்மை பிடித்தார் போல அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்த வெண்ணிலாவை நோக்கி விரைவாய் வந்தாள் கவிதா. அவசரப்பட்டுடி, அவரு நம்ம முதலாளி என்றாள். முதலாளியா? ஆமா, அவர்தான் நம்ம சின்ன முதலாளி. பெரியவருக்கு வயதாகி விட்டதால் அடிக்கடி அவரால் வர முடியவில்லை. போன மாதத்தில் இருந்துதான் பொறுப்பு முழுவதையும் வெளிநாடு சென்று மேற்படிப்பெல்லாம் படித்துவிட்டு திரும்பிய இவரிடம் ஒப்படைத்து விட்டார். பெரியவரின் ஒரே மகனும் கூட. படமெடுத்து சொன்ன கவிதா இவள் வாய்ப்பிழந்து நிற்பதை கண்டதும், விடாது, இவ்வளவு ஏன், உனக்கு வேலை போட்டு தந்ததும் இவர்தான். உனது வேலைக்கான விண்ணப்பத்தை பார்த்து இந்த பெண்ணுக்கு வேலைக்கான ஆர்டரை அனுப்பி வேலைக்கு சேர்த்து கொள்ளுங்கள் என்று தன் அலுவலக உதவியாளரிடம் சொல்லிவிட்டு பிசினஸ் டூர் கிளம்பியவர் 15 நாள் கழித்து இன்றுதான் திரும்பி இருக்கிறார். அவரை போய் அவசரப்பட்டு அடித்து விட்டாயே வெண்ணிலா. வருத்தம் தோய்ந்த குரலில் பேசும் கவிதாவுக்கு என்ன பதில் பேசுவது என்று தெரியாமல் விழித்தாள் வெண்ணிலா. ஆனாலும் அவள் தோளில் உரிமையாய் கை வைக்க என்ன உரிமை இருக்கிறது? முதலாளி என்றால் என்ன, என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? அவனும் ஒரு ஆண்மகன் தானே. அந்நியன் ஒருவன், முன்பின் தெரியாத ஒருவன் உரிமையோடு தோளில் கை வைத்து அழுத்துவதை அவளால் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? அவளது சுயமரியாதையை, தன்மானத்தை எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் என்றெல்லாம் சிந்தித்தவளுக்கு கூடவே கிளி பரவியது. எவ்வளவோ முயற்சிகளுக்கு பின் மனதிற்கு பிடித்த இந்த வேலை கிடைத்திருக்கிறது. இதையும் இப்படி அடித்து கோட்டை விட்டுவிட்டால் பின் வேறு வினையே வேண்டாம். வேலை தேடும் மகா சமுத்திர கூட்டத்தில் தானும் லட்சத்தோடு லட்சமாய் நீச்சல் அடிக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு கம்பெனியிலும் பிரயாசையுடன் அவள் ஃபைலை தூக்கி கொண்டு நுழைந்தது, வேலை கேட்ட அனுபவம், அவர்கள் அவளை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் முகம் சுளித்து விரட்டிய அனுபவம் எல்லாம் பூதாகரமாய் எழுந்து மனதில் பயம் காட்டியது. இதெல்லாம் வேலையில் சகஜம் டி. முதலாளி எங்களெல்லாம் இப்படி அடிக்கடி தோளில் கை போட்டு பேசுவார், பேசி இருக்கிறார். இதுக்கு போய் அடித்து விட்டாயே என்று சக பெண்கள் வினவியது அவளுக்கு புதிராயிருந்தது. அடிமாடு போல வேலைக்கு வந்து ஆயிற்று. இனி வண்டிக்காரன் மூக்கணாங்கயிறுக்கு ஏற்ப வளைந்து குனிந்து கொடுப்பதுதான் நம் பாடு என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். இவர்களை சொல்லி பயனில்லை, அவனை சொல்ல வேண்டும். வேலை பார்ப்பவர்களே ஏதோ கட்டின பொண்டாட்டி போல உரிமையாய் தொட்டு பேசுகிறானே, எவ்வளவு திமிர் அவனுக்கு! என்ன ஒரு கர்வம்! அதற்கு, அந்த திமிருக்கு நான் கொடுத்த சரியான சாட்டை அடிதான் இந்த செவிட்டடி. இதற்கு நாம் ஏன் வருந்த வேண்டும்? வெண்ணிலா மனதுள் எண்ணி மனம் தேற்றினாள். ஆனால் பார்க்கிற சக பெண்கள் ஒவ்வொருத்தையும், வேலைக்கு வந்து 10வது நாளிலேயே முதலாளியை அடித்து விட்டாயா? அவ்வளவுதான், உனக்கு சீட் கிழிந்ததுதான் என்று இரக்கத்தோடு சூழ் கொட்டி சொன்ன போது நிஜமாகவே அவளுக்கு வயிற்றை பிசைந்தது. பார், இன்னும் சில நொடிகளில் உன்னை முதலாளி கூப்பிட போகிறார். கூப்பிட்டு
அம்மா தாயே, நீ போகலாம் என்று கணக்கு தீர்க்க போகிறார். சில பெண்களுக்கு அவள் நிலைமை கேலி பொருளாய் போய் ரன்னிங் கமெண்ட்ரி வேறு அடித்தார்கள். வெண்ணிலாவும் கொஞ்சம் படபடப்படைந்தவளாய் ஒன்றும் ஓடாமல் அழைப்பு வருகிறதா என்று எம்டி ரூமை பார்த்து கொண்டு இருந்தாள். நேரம் ஆயிற்று. அவளுக்கு அழைப்பு ஏதும் வரவில்லை. பணியால் யாரும் வந்து உங்களை முதலாளி வர சொன்னார் என்று சொல்லவில்லை. என்ன ஆயிற்று? ஒன்றும் நடக்கவில்லையே என்று வெண்ணிலா வியந்தாள். டக்கன அவனை அடித்த போது அந்த முகம் சட்டன கடுமையாய் சிடுசிடுவென கோப கனலாய் எரிப்பது போல மாறியதை அவள் கண்கூடாக கண்டாளே. அந்த கோபம் எங்கே போயிற்று? ஒருவேளை தான் செய்தது தவறுதான் என்பதை உணர்ந்து விட்டானா? வருத்தம் கொள்கிறானா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தவளை கவிதாவின் குரல் நினைவுக்கு இழுத்து வந்தது. வெண்ணிலா, பேசாம நீ போய் முதலாளியிடம் மன்னிப்பு கேட்டுவிடு, பிரச்சனை தீர்ந்துவிடும். கவிதா சொன்னதும், என நான் மன்னிப்பு கேட்பதா என்று கோபமாய் நிமிர்ந்தவளை கைப்பிடித்து அழுத்தி, பொறு சொல்கிறேன் என்றபடி திரும்பவும் கவிதா சாந்தப்படுத்தினாள். என்ன சொல்ல போகிறாய்? நம் முதலாளி செய்தது தவறுதான். ஆனால் இதை பெரிதுபடுத்தினால் உன் வேலை நிச்சயம் பறிப்போய்விடும். அதையும் தெரிந்து கொள். அதற்காக அவர் செய்த தவறுக்கு நான் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டுமா? என்ன ஒரு முட்டாள்தனம்! வெகுண்டு எழுந்தவளை கவிதா அடக்கிவிட்டாள். முட்டாள்தனம்தான். உன் வேலையை பிழைக்க வேறு வழி இல்லை. வெறும் உதட்டளவில் பேசி செய்துவிடு, நடித்துவிடு. பின் எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போது விட்டுவிட்ட உன் தன்மானத்தை, சுய கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டால் போயிற்று. புத்திசாலித்தனமாய் பேசும் கவிதாவை ஆச்சரியமாக பார்த்தாள் வெண்ணிலா. அவள் நிஜமாக பேசுகிறாளா? இல்லை, எங்களுக்கெல்லாம் இல்லாத சுய கௌரவம் உனக்கு மட்டும் இருக்கிறதா பார் என்று குத்தி காட்டுகிறாளா என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவள் பேச்சில் இருந்த நிஜம் அவளுக்கே உரைத்தது. கவிதா சொல்வது போல இப்போதைக்கு பிரச்சனையை தீர்க்க, வேலையை காப்பாற்றிக் கொள்ள இது ஒன்றுதான் வழி என்ற முடிவுக்கு வெண்ணிலாவும் வந்து விட்டாள். மதிய இடைவெளியை நெருங்கும் சமயம் சீட்டை விட்டு எழுந்து விட்டாள். படபடக்கும் இதயத்தோடு எம்டியின் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அழைப்பு மணியை அழுத்தி கதவை திறந்து எம்டி ரூமினுள் நுழைந்த போது அவள் கொண்டு வந்த தைரியம் அத்தனையும் தொலைந்து போயிற்று. மணப்பெண் போல குனிந்து இருந்தவள் மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். அங்கு அவனது பளபளப்பான மேஜையில் ராஜா, மேனேஜிங் டைரக்டர் என்று மினுங்கும் வாசகம். அட, இவன் பெயர் ராஜாவா என்றபடி பார்வை உயர்த்தியவள் ஸ்டைலாய் படு கம்பீரத்துடன் ஒரு கையில் ஃபைலும் மறு கையில் ரிசீவருமாய் புன்சிரிப்பு ததும்ப பேசிக் கொண்டிருந்த அவனது அழகை கண்டு நிஜமாகவே இவன் ராஜாதான் என்ற முடிவுக்கே வந்தாள். என்ன ஒரு காந்தம், என்ன ஒரு கவர்ச்சி! இந்த முகத்தையா போய் அடித்து விட்டோம் என்று வருந்தியவளை நோக்கி மின்னலாய் ரிசீவரை வைத்துவிட்டு ராஜா திரும்பினான். எங்கே, என்னை அணைத்துக் கொள்ள வந்தாயா என்றான் குறும்பு சிரிப்புடன். அத்தியாயம் 3. எங்கே, என்னை அழைக்க வந்தாயாக்கும் என்று குத்தலாய் அவன் குரல் எழுப்பியது கண்டு ஒரு கணம் வெண்ணிலா திடுக்கிட்டு விட்டாள். அவன் சொன்னதன் அர்த்தம் போல் முகத்தை சாய்த்து கொண்டு ராஜா பார்த்தான். புரியவில்லை. அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று சொல்வார்கள். அது பழமொழி. அதன்படி முதலில் அடித்தாயிற்று, இனி அணைக்க வேண்டியதுதான் பாக்கி. அதான், எப்படி எப்போது என்னை அணைக்கப் போகிறீர்கள்? சொல்லுங்கள் சொல்லுங்கள் வெண்ணிலா. தொடர்ந்து கிண்டலாக சொல்லிவிட்டு குறும்பு சிரிப்புடன் பார்த்த போதுதான் அவன் குரலில் இருந்த கேலி அவளுக்கு புரிந்தது. குழந்தைத்தனமாய் குழிவிழும் அவனது பளபளப்பு கண்ணம் தெரிந்தது. கள்ளம் கபடம் இல்லாமல் பளிர் பளிரென சிரிக்கும் இவனை போயா அடித்து விட்டோம் என்று நினைப்பும் வந்தது. கூடவே வியப்பும் வெண்ணிலாவை தொற்றிக் கொண்டது. கை நீட்டி சம்பளம் வாங்கும் முதலாளியை அடித்து விட்டோம், இனி அவ்வளவுதான், சீட் கிழிந்துவிடும் என்று நினைத்தாள். இது என்ன புதிரா இருக்கிறது? என்ன மனிதன் இவன்? நாம் அடித்தது அவனுக்கு கொஞ்சம் கூட வலிக்கவில்லையா? எவ்வளவு ஸ்போர்ட்டிவாக அடித்ததை எடுத்துக்கொண்டு கேலி செய்கிறான். ஆச்சரியத்தில் கண்கள் வெறிய அவனை பார்த்தாள் வெண்ணிலா. அவனது ஸ்டைல் கண்ணாடியை மீறி தெரிந்த குண்டு குண்டான கருவிழிகள், முன்புற நெற்றியில் அலட்சியமாய் விழுந்து புரளும் கேசம், அடர்ந்த முறுக்கேறிய மீசை, சிவப்பான அந்த முகத்தில் உணர்ச்சிகளை சடார் சடாரென மாற்றி தாண்டவமாடவிடும் அவனது அந்த லாவகம் எல்லாம் வியப்பில் ஆழ்த்திற்று. சூழ்நிலை மறந்து அவனையே உற்று நோக்கினாள். திரும்பவும் அவளை கிண்டல் செய்ய ராஜாவுக்கு வசதியாய் போயிற்று. அடடா, என்ன ஒரு பார்வை! நன்றாக அப்படி பாருங்கள். அப்படியே என்னை இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மிஸ் வெண்ணிலா. அழகான பெண்கள் பார்க்க பார்க்கத்தான் என் போன்ற ஆண்களும் அழகாய் மெருகேறுவார்களாம்
என்னவோ உங்கள் புண்ணியத்தில் எனக்கு அது நடந்தால் சரி. அவனது குறும்பு சிரிப்பு அடக்க முடியாத புன்னகையாய் மாறிக்கொண்டது. ராஜா எள்ளி நகையாடுவது போல சிரித்தான். வெண்ணிலா வெடுக்கென உதட்டை கடித்துக் கொண்டாள். ஒரு கணம் தான் கேலி பொருளாய் போய்விட்டதில் கோபம் பொங்கி முகத்தை சிவக்க வைத்து விட்டது. சார், அதில்லை, வந்து குரலை அதிகரித்து பேசி பார்த்தாள். ஆனால் அவனது கணீர் கணீர் என்ற ஆண் குரலின் முன் அவளது மிருதுவான குரல் கொஞ்சமும் எடுபடவில்லை. அது இல்லை. அப்படி என்றால் வேறு என்ன பார்வை? என்ன அப்படி ஒரு கற்பனை? ஒருவேளை நான் அணைக்க சொன்னதும் சினிமா படங்களில் காட்டுவது போல் என்னுடன் ஓடி ஆடி முத்தமிட்டு டூயட் ஆடும் சமாச்சாரங்களில் மனதை கவனத்தில் விட்டு விட்டீர்களா? சொல்லுங்கள் மிஸ் வெண்ணிலா. அவனது பேச்சு அத்துமீறி செல்வது வெண்ணிலாவுக்கு மேலும் கோபத்தை அதிகப்படுத்தியது. அதற்கு மேலும் பொறுக்க முடியாதவள் போல், சார், உங்களை அசிங்கமான கற்பனையை கொஞ்சம் நிறுத்துகிறீர்களா என்றால் வெடுக்கென்று. பொங்கிய கோபத்தில் படபடவென மூச்செழுத்து விம்மி தாளும் விரைவான நெஞ்சுடன் பேசிய அவளை பார்த்து ராஜாவே கொஞ்சம் லேசாய் அதிர்ந்து விட்டான். மறுகணமே அவனது குரலில் இரக்கம் கனிந்தது. ஐ எம் சாரி என்றவன் சட்டன முகத்தை இயல்பாக்கிக் கொண்டு, மிஸ் வெண்ணிலா, நீங்கள் கொஞ்சமும் பயப்பட தேவையில்லை. வேலையாள் என்றாலும் மதிப்பு கொடுத்து மரியாதையுடன் பழகுவதையே நான் விரும்புகிறேன். நம் கம்பெனி பாலிசியும் அதுதான். முதலில் சீட்டில் உட்காருங்கள் என்றான் சிரத்தையாய். தன்னை சீப்பாய் தெரு ரவுடி போல அவள் நினைத்துவிடக் கூடாது என்ற ஜாக்கிரதையோடு சட்டன சுபாவத்தை மாற்றிக்கொண்ட அவனது கெட்டிக்காரத்தனத்தை ஒரு கணம் வியந்து விட்டு வெண்ணிலா உட்கார்ந்து கொண்டாள். ஏசி ரூமின் சன்னமான குளிரை மீறி அவளுள் ஒருவித படபடப்பு ஏற்பட்டு விட்டது. சட்டென்று ஏற்பட்ட உணர்வு மாற்றங்களில் அவளது ரோஜா இதழ்கள் படபடக்க ஆரம்பித்து விட்டது. வந்தோம், வேலை பார்த்தோம், போனோம் என்று இல்லாமல் வீண் பேச்சை வளர்ப்பானேன் என்ற எண்ணம் அசிரியாய் அவளுள் உதயமாயிற்று. மன்னித்துக் கொள்ளுங்கள் சார், என் தோள் மீது அப்படி கை வைத்ததும் துடித்து விட்டேன். அதற்கு சாரி சொல்லிவிட்டு போகவே உங்கள் ரூமிற்கு வந்தேன் என்றவள் அத்தோடு நிறுத்தாமல், மேலும் உங்களை இப்போதுதான் முதலாய் பார்க்கிறேன். நீங்கள் தான் முதலாளி என்று எனக்கு தெரியாது என்றான் அப்பாவியாய். ராஜாவின் முகம் தூண்டலுக்கு கிடைத்த மீனாய் மாறிக்கொண்டது. ஓஹோ என்பது போல் புருவத்தை உயர்த்தி கொண்டான். அப்படியானால் முதலாளி என்று முன்பே உங்களுக்கு தெரிந்திருந்தால் அப்படி உங்கள் தோளில் கை வைக்க அனுமதித்திருப்பீர்கள், அப்படித்தானே? திரும்பவும் பழைய பாணியில் அவன் கிண்டலாய் விளையாட ஆரம்பித்ததும் வெண்ணிலாவுக்கு ஆத்திரம் பொங்கிவிட்டது. என்னதான் இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான்? பெண்கள் என்றால் இவனுக்கு அவ்வளவு கேலி பொருளாய் போய்விட்டதா? அட்டி வாங்கியும் புத்தி வரவில்லையே என்று வெகுண்டவளாய், கண்டிப்பாய் அடித்திருப்பேன் சார் என்றால் அழுத்தம் திருத்தமாய். சார், நீங்கள் சம்பளம் கொடுக்கிறீர்கள், நாங்கள் வேலை செய்கிறோம். வேலையை சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு, செய்ய வேண்டியது எங்கள் கடமை. நம் இருவருக்கும் உள்ள தொடர்பு அதுதான். அதை விட்டு நீங்கள் மீறுவதும் வேலை பார்ப்பவர்களை உரிமையோடு சொந்தம் கொண்டாட நினைப்பதும் என்றுமே ஆபத்துதான், பயங்கர விளைவுகளை உண்டாக்கக்கூடியதுதான். அதை இப்போதாவது நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. பிரசங்கம் போல உரையாற்றிவிட்டு அவன் முகக்குறிப்பை அறிய ஆவலாய் பார்த்தாள். எந்தவித சலனமும் இல்லாமல் அவளையே பார்த்து கொண்டு இருந்தது அவனது முகம். என்னதான் இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான்? அப்படி தோளில் கை வைப்பது தவறு என்று உள்ளுக்குள் உணர்ந்து வருந்துகிறானா? இல்லை திரும்பவும் நம்மை கேலி பொருளாக்க வார்த்தைகளை தேடுகிறானா? சிந்தித்த வெண்ணிலா சட்டன வேறு கோணத்திற்கு தாவினாள். ஆமாம், நாம் அடித்தோமே, இவனுக்கு கோபம் வரவில்லை. அடித்ததும் டக்கன ஒரு கணம் சிவந்த ஒரு முறைத்தானே. அந்த கடுமையான பார்வையை மறக்க முடியுமா? அந்த கோபம் எங்கே போயிற்று? தன்னிடம் சம்பளம் வாங்கும் பணியால் ஒருத்தி அடித்து விட்டதை சகித்துக் கொள்ள ஒருவருக்கு எவ்வளவு பக்குவம் வேண்டும்? இந்த இளம் வயதில் அவ்வளவு பக்குவம் இவனுக்கு வந்து விட்டதா? நாம் அடித்து விட்டதை சகித்துக் கொண்டு எப்படி இயல்பாய் பேசி கேலி செய்ய முடிகிறது? ஒருவேளை வெளிநாடு எல்லாம் சென்றிருக்கிறான், பெரிய படிப்பெல்லாம் படித்திருக்கிறான். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்பெனி மேனேஜிங், லேபர் டீலிங்ஸ், எத்தனையோ விதமான வகுப்புகள் இருக்கின்றன. அதெல்லாம் இவன் படித்திருக்கலாம், இப்படி பக்குவப்பட்டு இருக்கலாம், மனதளவில் உயர்ந்திருக்கலாம். வெண்ணிலா தனக்குத்தானே அந்த முடிவிற்கு வந்து நிமிர்ந்து பார்த்த போது அவன் கண்கள் வெறிய அவளை விழுங்கி கொண்டு இருந்தான். இன்னும் உங்கள் கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை, அப்படித்தானே வெண்ணிலா? கேள்வியா? ஆம், நாம் ஓங்கி செவிட்டில் அடித்தோம். இவன் என்னவென்றால் கொஞ்சம் கூட சொரணையே இல்லாமல் சிரித்து சிரித்து பேசுகிறானே என்ற கேள்வி. இம்முறை வெண்ணிலா தப்ப விரும்பவில்லை. அவன் யூகம் சரி என்பதற்கு அடையாளமாய் வேகமாய் தலையசைத்தான். அதற்கு காரணம் இருக்கிறது.
என்றபடி பெரிய புதிரை விடுவிப்பது போல இழுத்து மூச்சு விட்டு கொண்டான் ராஜா. எல்லாம் ஒரு வித கற்பு, சைக்காலஜி தான். உங்களுக்கு புரியும்படியே சொல்கிறேன். இதுவரை யாரிடமும் இந்த ரகசியத்தை சொல்லியதில்லை. பீடிகையுடன் பேசி அத்தனை பற்களையும் காட்டி அழகாய் டூத்பேஸ்ட் விளம்பரம் போல சிரித்தவனை புதிருடன் நோக்கினாள் வெண்ணிலா. அந்த நிமிடத்திலும் அவனது முகத்தில் ஒரு வசீகர கலை, மற்றவர்களை சுலபமாய் கவர்ந்துவிடும் அழகு சிரிப்பு இருப்பதை கண்டு வியந்தாள். மேலும் வியந்தவளாய், கற்பு சைக்காலஜியா என்று உதட்டுக்குள் முணுமுணுத்தாள். கற்பு சைக்காலஜி தான். பொதுவாய் நம் கம்பெனியில் வேலை பார்க்கும் புதிதாய் வேலைக்கு சேரும் இளம் அழகான பெண்களை இப்படி தோளில் இடுப்பில் கை வைத்து பேசி பார்ப்பது, பரிசோதித்து பார்ப்பது என்னுடைய வழக்கம். நிறைய பேரிடம் தோளில் கை வைத்து பேசி இருக்கிறேன். யாரும் என்னை எதிர்த்து அடித்தது இல்லை, கை ஓங்கி அடித்தது இல்லை. உடனே நானும் அந்த முடிவிற்கு வந்து விடுவேன். வெண்ணிலாவால் அடக்க முடியவில்லை. என்ன முடிவு சார் என்றால் அவசர அவசரமாய். இவைகள், இந்த பெண்கள் எல்லாம் கலியுக கற்பு கரசிகள். நாம் கூப்பிட்டால் உடனே படுக்கைக்கு வர துடிக்கும் தயாரகங்கள் என்று. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மாறுபட்ட ரகம். நிதானமாய் பேசியவன் அவள் கண்களை ஊடுருவது போல பார்த்து கொண்டே, எதற்கும் நான் இந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்து ஒரு முடிவெடுக்க போவதில்லை. இன்னும் நாட்கள் இருக்கிறதே, பார்ப்போம். என் பரிசோதனையில் யாருக்கு வெற்றி கிட்டுகிறது என்று பார்த்து விடுவோம். ஆனால் ஒன்று, எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லா பெண்களும் ஒரே குட்டையில் உரிய பழைய மட்டைகள் தான். அதில் என் நினைப்பு கொஞ்சமும் பொய்த்தது இல்லை. என்றாவது ஒரு நாள் நீங்கள் கூட என் படுக்கைக்கு வர தயாராகலாம். யார் கண்டது? சர்வ சாதாரணமாய் ராஜா பேசிவிட்டு ஓய வெண்ணிலா நெருப்பு கனலாய் தகதகத்து கொண்டு இருந்தாள். அரிசி பற்களை வேகமாய் அழுத்தி கடித்து கொண்டாள். எவ்வளவு சீப்பாய் இலக்காரமாய் எடை போட்டு விட்டான். அவனை பொறுத்தவரையும் நான் கூட ஒரு நாள் அவன் படுக்கைக்கு வந்து விடுவேனாம். இதைவிட வேறு கேவலம் உண்டோ? என்ன திமிருவனுக்கு! பெண் என்றால், வேலை பார்ப்பவள் என்றால் அவனது அகராதியில் படுக்கிற கேஸ் என்று எழுதி வைத்திருக்கிறானோ? இவனை சும்மா விடக்கூடாது. நாக்கை பிடுங்குகிற மாதிரி 4 கேள்வி கேட்டு இவனது கோணல் புத்தியை சரி பண்ண வேண்டும். வெண்ணிலா ஆவேசமாய் ஆங்காரமாய் ஏதேதோ நினைத்து தயார் செய்து கொண்டு பேச முயற்சிக்கவும், ராஜாவின் பளபளப்பு மேசையில் இருந்த சிவப்பு டெலிபோன் கிணுக்கிடுக்கவும் சரியாய் இருந்தது. அவளை நோக்கி அவசரமாய் கை உயர்த்தி பேசாமல் இருக்கும்படி சைகை செய்துவிட்டு ராஜா ரிசீவரை எடுத்தான். மும்முரமாய் ஏதோ அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பித்தான். எல்லா பாயிண்ட்களையும் தயார் செய்து பட்டிமன்ற பேச்சை ஆரம்பிக்கும் போது மைக் பிடுங்கப்பட்டது போல வெண்ணிலா தவித்தாள். மருதாணி கைவிரல்களை பிசைந்தவள் அவனையே முறைப்போடு பார்த்தாள். ராஜா தீவிரமாய் பேசிக் கொண்டிருந்தவன் என்ன நினைத்தானோ, டக்கென ரிசீவரை ஒரு கணம் மூடிக்கொண்டு அவளை பார்த்தான். ஏன் நிற்கிறீர்கள்? போகலாம். போய் வேலையை பாருங்கள். வேலை நேரத்தில் அனாவசிய பேச்சு வேண்டாம். போங்கள். அதிகார தோரணையில் சொல்லி கர்ச்சித்தவன் சொல்லியபடியே அவளை விரட்டும் பார்வை பார்க்க வெண்ணிலா அந்த கணத்தில் சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டாள். முதலாளி புத்தியை காட்டுகிறான் என்ற ஆங்கார உணர்வு அவளை வெகுண்டு திமிரள செய்தது. ஆனாலும் அதற்கு இது இடமில்லை என்பதை சட்டென உணர்ந்தவள் போலியான பணிவுடன், சரி சார் என்றபடி அகன்றாள். இவனுக்கு ஒரு கன்னத்தில் அடி போதாது, மறு கன்னத்திலும் அடித்திருக்க வேண்டும். அடிக்காமல் விட்டு விட்டோமே. பெயரை பார், ராஜாவாம். சரியான திமிர் ராஜா. கருவியபடி தன் சீட்டிற்கு வந்தாள் வெண்ணிலா. அத்தியாயம் 4. மறுநாள் அலுவலகத்திற்கு வந்த வெண்ணிலா இறுக்கமாய்த்தான் இருந்தாள். யாரிடமும் அதிகம் பேசாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தவளை எம்டி ராஜா அழைத்தது ஆச்சரியப்படுத்தியது. என்ன சார் என்று பணிவுடன் நுழைந்தவளை, என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ என்ற ஒருமையில் கோபமாய் வீசிய ராஜாவின் குரல் தாக்கிற்று. அதிர்ந்து போய் பார்த்தாள். கோப சிகரமாய் அவளை எரித்து விடுவது போல பார்த்து கொண்டிருந்தான் ராஜா. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன நடந்தது? ஏன் இப்படி சிடுசிடுக்கிறான் என்றபடி மேஜையில் பார்த்தவளுக்கு சட்டென எல்லாம் புரிந்துவிட்டது. மேஜையின் மீது கம்பெனியின் முக்கியமான அக்கவுண்டிங் லெட்ஜர், கணக்கு வரவு செலவு வகையறாக்கள் அனைத்தும் அதில் தான் இருக்கும். ஒவ்வொரு முறை இன்கம் டாக்ஸ் கணக்குகளை ஆடிட் செய்ய அந்த லெட்ஜரை தான் உபயோகித்து ரிப்போர்ட் தயாரிக்க வேண்டும். இன்று திறந்து கிடக்கும் அந்த லெட்ஜர் முழுக்க மை அபிஷேகத்தில் ப்ளூ கலரில் மாறியிருந்தது. லெட்ஜரின் நடுவே அந்த பழைய மாடல் பேனா. வெண்ணிலா நேற்று மறந்து லெட்ஜரில் வைத்து விட்ட பேனா. ராஜா அந்த பேனாவை கையில் எடுத்தான். இது உன்னுடைய பேனா தானே என்றான் கடுமையாய்.
வெண்ணிலா பழியாடு போல தலையாட்டினாள். பார், அப்படி என்ன அவசரம் உனக்கு? லெட்ஜரில் எழுதிவிட்டு பேனாவையும் திறந்தபடியே அதனுடன் வைத்து யாராவது மூடுவார்களா? நீ மூடி இருக்கிறாய். லெட்ஜரின் அழுத்தத்தில் உன்னுடைய ஓட்டை பேனா ஒழுகி லெட்ஜர் முழுக்க மைய அபிஷேகம் செய்துவிட்டது. எவ்வளவு முக்கியமான கணக்குகளை இதில் எழுதி வருகிறோம் என்று உனக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் இப்படி நடந்து கொண்டாயே, உனக்கு வெட்கமா இல்லை? நாக்கை பிடுங்குகிற மாதிரி ராஜா கேள்வி கேட்டான். வெண்ணிலாவால் ஒன்றும் பேச முடியவில்லை. தவறு புரிந்தது. எவ்வளவு அசட்டியா இருந்து விட்டோம். நேற்று வேலை முடிந்து ஹேண்ட்பேக்கை குடைந்து பேனாவை தேடிய போதும் லெட்ஜரில் வைத்துவிட்ட ஞாபகம் வரவில்லையே. எங்காவது கீழே விழுந்திருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் அது இப்படி முழு பூசணிக்காயா லெட்ஜரில் ஒளிந்து லெட்ஜரை குளிப்பாட்டி தன் மானத்தை வாங்கிவிட்டதே. இப்போது என்ன செய்வது? வெண்ணிலாவால் நிமிரவே முடியவில்லை. ராஜாவின் கோபமான அந்த முகத்தை பார்க்க திராணியற்றவளாய் தரை நோக்கி நன்கு குனிந்து கொண்டாள். குற்றம் குறுகுறுத்தது. கண்ணீர் துளிகள் கண்களை நிறைத்தது. போதாக்குறைக்கு அவன் பேசிய பேச்சு, அந்த கோபமான வார்த்தைகள் சாகும் வரை மறக்க முடியாதது போல தோன்றியது. அப்படியே செயலற்று போனவளாய் நின்றாள் வெண்ணிலா. மதியம் 4 மணி இருக்கும். வெண்ணிலா வேலைகளை ஏறக்குறைய முடித்துவிட்ட சமயம். அலுவலக பையன் அவளிடம் ஓடி வந்து, அக்கா, உங்களை முதலாளி வர சொன்னாரு என்றான். வெண்ணிலா ஒன்றும் புரியாமல் எழுந்தாள். ராஜா எதற்கு கூப்பிடுகிறான்? இன்னும் பாக்கி எதுவும் வைத்திருக்கிறானா? அதான் காலையிலேயே பேச வேண்டிய அனைத்தையும் ஏசி தீர்த்து விட்டானே, பின் எதற்கு? யோசனை தாக்க ரூமினில் நுழைந்தவளுக்கு அத்தனை பற்களையும் காட்டி அழகாய் சிரித்தபடி இருந்த ராஜாவின் முகம் மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அதை காட்டிலும் அவளை பார்த்ததும் காத்திருந்தவன் போல ராஜாவும் சீட்டை விட்டு எழுந்து விட்டான். உட்காருங்கள் வெண்ணிலா என்று இருக்கையை காட்ட வெண்ணிலாவும் பவ்யத்துடன் உட்கார்ந்து அவனது மனநிலையை படம் பிடிக்க முயன்றாள். அது புதிராய் இருந்தது. வழக்கமான குளிர் சிரிப்புடன் ஆழமாய் அவளை பார்த்தவன் சட்டன சிந்தனை தாக்க முகபாவனைகளை மாற்றிக்கொண்டான். எல்லாவற்றையும் மீறிய ஈர்ப்பு ஒன்று கிளம்பி அவனை கண் கொட்டாமல் வெண்ணிலாவை பார்க்க செய்தது. நான் காலையில் நடந்ததற்கு வருந்துகிறேன் வெண்ணிலா என்றான் மெல்லிய குரலில். அவனால் இவ்வளவு கனிவாக கூட பேச முடியுமா என்று வெண்ணிலா வியந்தாள். காந்த கண்களை விரித்து அவனையே பார்த்தாள். ராஜா சங்கடப்படுபவன் போல நெளிந்து கொண்டான். காலையில் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. வந்த கோபத்தில் என்னவெல்லாமோ ஏசிவிட்டேன். போதாக்குறைக்கு மரியாதையை வேறு குறைத்து உங்களை நீ நான் என்ற ஒருமையில் விரட்டி விட்டேன். அவன் நிஜமாகவே வருந்துவது போல பேசினான். வெண்ணிலாவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. பேசுவது அவன்தானா என்ற சந்தேகமே வந்துவிட்டது. அவன் ஒருமையில் திட்டியதை கூட அவள் மறந்திருந்தாள். இப்போது அவன் சொல்லும் போதுதான் ஞாபகத்திலே உரைத்தது. ராஜா அவளை ஆழமாய் பார்த்து கொண்டே சொன்னான். என் தந்தை எனக்கு தொழிலில் எவ்வளவோ கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வேலை பார்ப்பவர்களிடம் அதிகம் கோபத்தை காட்டக்கூடாது, கடுமையாக பேசக்கூடாது என்பது அவரது கட்டளையும் கூட. அதையும் மீறி நான் பேசிவிட்டேன். அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கூல் பையன் போல பவ்யமாய் பேசும் அவனை கண் கொட்டாமல் வெண்ணிலா பார்த்தாள். ராஜா கனைத்து கொண்டு சுதாரிப்பானான். வெண்ணிலா, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றான். கேளுங்கள் சார். நீங்கள் தனியாய் பெண்கள் விடுதியில் தங்கி வேலைக்கு வருவதாய் கேள்விப்பட்டேன். உண்மைதானா? உண்மைதான் சார். அப்படியானால் நீங்கள் நீங்கள் வார்த்தைகளை நிறுத்தி தடுமாற்றமாய் பார்த்தான். வெண்ணிலாவுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அனாதை இல்லை சார். அப்பா அம்மா சொந்த ஊரில் இருக்கிறார்கள். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் நடராசன்பட்டி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதுதான் என் சொந்த ஊர். ஆனால் நான் காலேஜ் படித்ததெல்லாம் இங்கு சென்னையில் தான். என் மாமா ஒருவர் இங்கு ரயில்வேயில் குமாஸ்தாவாக பணிபுரிகிறார்கள். அவர்கள் வீட்டில் தங்கித்தான் படித்தேன். அவர்களுக்கு மேலும் சிரமம் கொடுக்க கூடாது என்றுதான் இங்கு வேலைக்கு சேர்ந்ததும் ஹாஸ்டல் ஒன்றில் தங்கிக் கொண்டேன். கூடிய சீக்கிரம் வீடு ஒன்று பார்த்து ஊரில் இருக்கும் அப்பா அம்மா இருவரையும் கூட்டி வந்து என்னுடனே தங்க வைத்துக் கொள்ள ஆசை. அதுக்குத்தான் நேரமும் சமயமும் வரட்டும் என காத்திருக்கிறேன் சார். விடாமல் அவள் சொல்லி முடித்ததும் அவனுள் ஆச்சரியம் அடங்கவில்லை. அப்படியானால் நீங்கள் வீட்டில் ஒரே பிள்ளைதானா? வேறு உடன்பிறப்புகள் யாரும் கிடையாதா வெண்ணிலா என்றான். ஆமாம். எதற்கு கேட்டீங்க சார் என்றால் ஆவலாய் அவன் முகக்குறிப்பை நோக்கியபடி. ராஜா அதற்கு இடம் கொடுக்காமல் தலையை குலுக்கிக் கொண்டான். ஒன்றுமில்லை, சும்மாதான் என்றான். அத்தியாயம் 5. அன்று அலுவலகத்திற்குள் நுழைந்தவளை புருவம் விரிய வரவேற்றாள் கவிதா. விஷயம் தெரியுமாடி என்றாள். என்ன விஷயம்?
மினுக்குக்காரி வந்து விட்டாள். மினுக்குக்காரியா? உனக்கு அவளை பற்றி தெரியாதல்லவா? அதனால்தான் சொல்கிறேன். அவள் பெயர் லலிதா. ஆனால் அலுவலகத்தில் அவளுக்கு நாங்கள் வைத்த பெயர் மினுக்குக்காரி. தழுக்கி குலுக்கி நடப்பாள். கர்வம் பொங்க அலைவாள். நீ பார்க்கத்தான் போகிறாய். யார் அவள் கவிதா? என்றாள் வெண்ணிலா. காரியதரிசி. நம் முதலாளி ராஜாவின் அந்தரங்க காரியதரிசி. ஒரு மாதம் விடுப்பில் சென்றவள் இன்றுதான் வேலைக்கு திரும்பியிருக்கிறாள். மகா கர்வக்காரி. முதலாளியே தன் சேலை முடிப்பில் முடித்து வைத்துக் கொண்டது போலத்தான் பேசுவாள், நடந்தும் கொள்வாள். கவிதா சொல்ல சொல்ல ஏதோ சோக செய்தியை கேட்டது போல வெண்ணிலாவின் முகம் மாறிவிட்டது. நிஜமாவா? நிஜமாகவா சொல்கிறாய் என்றபடி அதிர்ச்சியுடன் வாயை பிளந்தாள். தனது அக்கவுண்டிங் செக்ஷனில் தீவிரமா இருந்த வெண்ணிலா பணியால் எம்டி அவளை அழைப்பதாய் சொன்னதும் ராஜா ரூமை நோக்கி நடந்தாள். ரூம் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததுமே ஷாக் அடித்தது போல இருந்தது. லலிதாவும் இவளை பார்த்து விட்டாள். அவளுக்கும் அதிர்ச்சி. இரண்டு எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டது போல மின்னல். நீயா? நீதானா என்று இருவரின் பார்வைகளும் மோதிக்கொண்டன. மறுகணமே இருவரது முகத்திலும் பார்க்க கூடாத ஒன்றை பார்த்துவிட்ட அசூசை, வெறுப்பு தோன்றிவிட்டது. முகத்தை சட்டன படாரண பார்வையை இழுத்து முகத்தை வேறு பக்கம் திருப்பி வைத்துக் கொள்ள நடக்கும் மௌன போரை கண்டு அதிசயித்து சுவாரஸ்யம் பொங்க சீட்டிலிருந்து எழுந்து விட்டான் ராஜா. இருந்தும் அதை கொஞ்சமும் வெளிக்காட்டாதவனாய், உங்கள் இருவரையும் அறிமுகம் செய்யவில்லை, செய்கிறேன், செய்யட்டுமா என்றபடி, இது வெண்ணிலா, புதிதாய் அக்கவுண்டிங் செக்ஷனில் சேர்ந்திருக்கும் செயலாளர். இது லலிதா, என் அந்தரங்க காரியதரிசி. அறிமுகம் செய்து வைத்ததும் வேறு வழி இல்லாமல் புன்னகையை தவளவிட்டு ஒப்புக்கு இருவரும் கை கூப்பிக் கொள்வதை ராஜா உன்னிப்பாய் கவனித்தான். இருவருக்கும் இடையே ஏதோ விஷயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவன் அதை மேலும் சீண்டுவிட்டு விளையாடும் நோக்கத்தில் குறும்புத்தனம் பொங்க இருவரையும் பார்த்தான். ஒரு நிமிஷம் இருவரும் அப்படியே சேர்ந்து பக்கத்தில் பக்கத்தில் நில்லுங்கள் பார்ப்போம் என்றான். இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வேறு வழி தோன்றாதவர்களாய் பக்கம் பக்கம் நின்றனர். வெண்ணிலா அப்போதுதான் கடைக்கண்ணால் லேசாய் திரும்பி லலிதா என்ற பெயரை சுருக்கி கொண்ட தனது கல்லூரி தோழி லலிதா குமாரியை பார்த்தாள். வெண்ணிலா பார்ப்பதை உணர்ந்ததும் அவள் சட்டென தனது கொண்டை தலையை வெட்டி மறுபுறம் அலட்சியமாய் திருப்பிக் கொண்டாள். வெண்ணிலாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. சரிதான், லலிதா குமாரி மாறவே இல்லை. அதே அலட்டல், அதே உருட்டல். அவளது இந்த சுபாவத்திற்காகவே கல்லூரியில் அலட்டல் குமாரி என்று கேலியாய் கூப்பிடுவது வழக்கம். கவிதா அந்தரங்க காரியதர்சி லலிதா என்று சொன்னபோது கூட வெண்ணிலாவுக்கு தன்னுடன் படித்த இந்த லலிதா குமாரி ஞாபகம் வரவில்லை. வேறு யாரோதான் இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் யார் கல்லூரி வாழ்க்கையில் முழுவதும் தன்னுடன் மோதிக்கொண்டு வீண்வாதங்கள் செய்து கொண்டு பொறாமை பிடித்து அலைந்தாலோ அவளே இன்று ராஜாவின் அந்தரங்க காரியதர்சியா இருக்க போகிறாள் என்பது அவள் கனவிலும் எதிர்பார்க்காதது. அந்த நாள் அவளுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. கல்லூரியில் சேர்ந்த முதல் ஆண்டில் முதல் வாரத்திலேயே அவர்களுக்குள் போட்டி வந்துவிட்டது. பிடிக்காமல் போய்விட்டது. அன்று கல்லூரியில் கீதா மிஸ் ஆங்கில இலக்கிய கிளாஸ் நடத்திய போது ஏற்பட்ட சண்டை அது. இலக்கிய புகழ்பெற்ற தாமஸ் ஹார்டியின் காதல் காவியங்கள் பற்றிய உரையை மிஸ் நிகழ்த்தி கொண்டிருக்க மிஸ்ஸின் பேச்சை ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருந்த வெண்ணிலா எழுந்து, தாமஸ் ஹார்டி தனது மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் என்ற மற்றொரு நாவலில் கதாநாயகன் குடிபோதையில் தன் மனைவியை சூதாட்டத்தில் இழப்பது போல கதைப்பாங்கை அமைத்து பெண்ணினத்தை தாழ்த்தியுள்ளாரே என தனக்கு ஏற்பட்ட சந்தேகம் ஒன்றை வினவினாள். கீதா மிஸ் பதிலளிப்பதற்குள் முந்திரிக்கொட்டை போல இந்த அலட்டல் லலிதா குமாரி எழுந்தாள். கேலி பொங்க வெண்ணிலாவை பார்த்து, அப்போது மதுவிலக்கு கிடையாது, இருந்திருந்தால் கதாநாயகன் குடித்திருக்க மாட்டார், குடிபோதையில் மனைவியை இழந்திருக்கவும் மாட்டார் என்று அசட்டுத்தனமான பதில் ஒன்றை கூறி மொத்த வகுப்பே சிரிப்பலையில் அதிர்ந்தது. வெண்ணிலாவுக்கு சரியான கோபம் வந்துவிட்டது. நாம் எவ்வளவு சீரியஸாக கேட்கிறோம், இவள் என்னடா வென்றால் விளையாட்டுத்தனமாய் உளறுகிறாளே என்ற வேகத்தில், உனது முட்டாள்தனத்தை பாடத்தில் காட்ட வேண்டாம் என்று கோபமாய் பதிலடி கொடுக்க வகுப்பு முழுவதும் கேலியாக லலிதாவை பார்த்தது. லலிதாவுக்கு ஒரே அவமானமாய் போய்விட்டது. பல்லை கடித்துக் கொண்டு உட்கார்ந்தாள். அன்று ஆரம்பித்தது வினை. அதற்கு பின் இருவரும் எலியும் பூனையுமாய் கீரையும் பாம்புமாய் ஆகிவிட்டார்கள். உடை விஷயத்தில் விதவிதமாய் சேலைகள் உடுத்துவதிலிருந்து படிப்பு, பாட்டு, டான்ஸ் கிளாஸ் என்று அனைத்திலுமே இருவருக்கும் போட்டிதான். வெண்ணிலா லலிதாவை போட்டியா எண்ணாவிட்டாலும் லலிதா அவளை சண்டைக்காரி போல மட்டம் தட்ட சமயம் பார்த்து
பொறாமை பிடித்து அலைந்தது வெண்ணிலாவுக்கு வருத்தத்தையே தந்தது. கல்லூரி படிப்பு முடிந்த கடைசி நாள். கல்லூரியின் ஃபேர்வெல் டேயின் போது கூட வெண்ணிலாவே வழிய போய் லலிதாவின் கைகளை பிடித்து அன்பாய் குலுக்கி, நடந்ததை மறந்து விடுவோம், நல்ல தோழிகளாகவே பிரிவோம் என்று கூறிய போது கைகளை உதறி முகத்தை ஓங்கி வெட்டி வெறுப்பாய் சென்றது இதே லலிதா குமாரிதான். அவள்தான் இன்று இப்படி ராஜாவின் அந்தரங்க காரியதர்சியாய், இன்னமும் அதே அலட்டல் சுந்தரியாய். விதி எப்படியெல்லாம் நம்மிடம் விளையாடுகிறது என்று நினைத்து வியந்தபடி வெண்ணிலா தன்னை பார்த்து முகம் வெட்டி நின்ற லலிதா குமாரியை இன்னும் நன்றாய் பார்த்தாள். அவளைப் போலவே லலிதாவுக்கும் 20 வயதுதான். முகத்தில் கொஞ்சம் சுருக்கம். லலிதா குமாரி சிவப்பு இல்லாவிட்டாலும் நல்ல மாநிறம்தான். ஆனால் அதற்கு வெள்ளை அடிப்பது போல முகத்தில் ஒரு வண்டி பவுடரை, ஸ்னோ கிரீம்களை தடவி வைத்திருந்தாள். காதுகளில் ஊஞ்சலாடும் சாவிகள் லேட்டஸ்ட் ஃபேஷனாம். போதா குறைக்கு கண்ணிமை பகுதியில் புருவங்களில் தடவப்பட்ட ரோஸ் நிற மினுமினுப்பு லோஷன், லோ ஹிப்பில் ஷிஃபான் சாரி. சினிமா நடிகை போல கட்டாயம் தொப்புள் சொல்லி தெரிய வேண்டும் என்பதில் சிரத்தை எடுத்திருந்தாள். முந்தானையை ஏறக்குறைய விளக்கியே விட்டிருந்தாள். கடன்காரி, உடம்பு தெரிய உடுத்தி கொண்டு வருவதற்கு உடுத்தாமலே வந்து எல்லோரையும் மயக்கலாமே என்று வெண்ணிலா பழித்துக் கொண்டு மறுபுறம் கோபமாய் திரும்பிக் கொண்டாள். அவள் திரும்பி அதை உணர்ந்து சொல்லி வைத்தார் போல லலிதா திரும்பினாள். வெண்ணிலாவை அளவெடுத்தாள். சாதாரண மேக்கப், நெற்றியில் சின்ன திலகம், பளிரென சிரிக்கும் உதடுகள், அழகாய் பின்னிய கூந்தலில் ஒற்றை ரோஜா, அமர்த்தலாய் உடம்பை தழுவி கண்களுக்கு குளுமையாய் அடக்கமாய் பச்சை நிற காட்டன் சாரி ஒன்று, இயற்கையோடு உடம்போடு ஒட்டிவிட்ட நளினம், இதமான பெண்மை, அமைதியான அழகு. இதெல்லாம் பார்க்க பார்க்க லலிதாவுக்கு ரொம்பவும் எரிச்சல் படுத்தியது. மேலும் வெண்ணிலாவை பார்த்து தனது வெந்த பொண்ணில் வேலையேற்ற வேண்டாம் என்று படாரென அவளும் வெட்டி கொண்டாள். அலட்டலாய் திரும்பிக் கொண்டாள். கண்முன் நடக்கும் அத்தனை கூத்தையும் திருவிழா கேளிக்கை போல ராஜா ரசித்து பார்த்து கொண்டிருந்தவன் கூத்திற்கு மேலும் களை கட்ட விரும்பியவனாய் இருவரையும் பார்த்து, உங்களை எதற்கு சேர்ந்து நிற்க சொன்னேன் தெரியுமா? உங்கள் இருவரில் யார் அழகு என கண்டுபிடிக்கத்தான். சொல்லுங்கள், உங்களில் யார் அழகு என்றான் அடக்க முடியாத குறும்பு சிரிப்புடன். அத்தியாயம் 6. ராஜா அவர்கள் இருவரையும் நிற்க வைத்து யார் அழகு சொல்லுங்கள் என்று குறும்பாய் கேட்டதுமே வெண்ணிலாவுக்கு புரிந்துவிட்டது. ராஜா கவனித்து விட்டான். அவர்கள் இருவருக்கும் ஏதோ ஒருவித ஊடல் இருப்பதை அறிந்து கொண்டான். அதான் இப்படி சீண்டி விளையாடுகிறான் என்று. அதனால் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்புவது என்றுதான் யோசித்தான். ஆனால் லலிதாவோ இதையெல்லாம் அறியாதவளாய் அவளது மரமடைக்கு புரியாதது போல உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி சேலை தலைப்பையெல்லாம் சரி செய்து கொண்டு பெரிய அழகுராணி போல இடுப்பை ஒடித்து போஸ் கொடுத்தாள். தன் அத்தனை பற்களையும் வெளியே காட்டி ராஜாவை நோக்கி சிரித்தாள். ராஜா, நீங்களே சொல்லுங்கள், யார் அழகு என்று கண் சிமிட்டினாள். நெஞ்சை நிமிர்த்தி கொண்டாள். லலிதா ஏதோ அழகு போட்டி நடப்பது போலவும் அதற்கு ராஜாவை நடுவராய் வைத்து தீர்ப்பு வழங்கும்படி பேசியதை கண்டதும் வெண்ணிலாவுக்கு குப்பென்று ஆகிவிட்டது. சரிதான், இந்த அலட்டல் லலிதாவுக்கு என்றுதான் மூளை இருந்தது. அவன் சீண்டி விளையாடுகிறான் என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாதவளாய் உடம்பை இந்த குலுக்கு குலுக்குகிறாளே என்று நினைத்தவள் ராஜா தன் காந்த கண்களால் தன்னையே ஊடுருவது போல மேலிருந்து கீழ் வரை பார்த்து கொண்டிருந்ததை கண்டதும் திடுக்கிட்டு விட்டாள். ராஜாவோ, உங்களில் யார் அழகு என்பதை சொல்ல போகிறேன் என்பது போல இருவரையும் உருட்ட உருட்ட பார்த்தவன், சொல்லட்டுமா, சொல்லிவிடட்டுமா? வெண்ணிலாவால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. வேண்டாம் சார், நீங்கள் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிவிடுகிறேன். எங்களில் லலிதா தான் அழகு, அழகு ராணி, போதுமா என்றால் படு அவசரத்துடனும் ஒருவித படபடப்புடனும். அவளுக்கு இங்கே ராஜா தன் வாயால் லலிதா தான் அழகு என்று சொல்லிவிடக் கூடாதே என்று பயம். அப்படி ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்து விட்டால் அதை வாழ்நாள் முழுவதும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது போல கூட வெண்ணிலாவுக்கு தோன்றிற்று. அதனாலே முந்திக் கொண்டாள். ராஜா யார் அழகு என்று சொல்வதற்குள் தானே முந்திக் கொண்டு அழகுராணி பட்டத்திற்காக தலைவிரித்து ஆடும் இந்த அலட்டல் லலிதாவுக்கு அந்த அழகு கிரீடத்தை சூட்டிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் அல்லவா? அப்படியே சூட்டிவிட்டாள். ஆனால் கர்வக்காரி லலிதாவுக்கு அதெல்லாம் தெரிந்தால்தானே. அவள் நிஜமாகவே நம்பிவிட்டாள். தனது மேக்கப் மற்றும் மினுக்கு சமாச்சாரங்களுக்கு முன் வெண்ணிலாவின் இயற்கையான அழகு எடுபடாது என்ற அபார நம்பிக்கை அவளுக்கு. கர்வமான முகத்தை மேலும் தூக்கி வைத்துக் கொண்டாள். சந்தோஷத்தில் வெடித்துவிடும் போல அது இருந்தது. இதையெல்லாம் கண்ட வெண்ணிலாவுக்கு திரும்பவும் சிரிப்பு வந்துவிட்டது. அடக்க முடியாமல் சிரிக்க ஆரம்பித்து விட்டாள்.
ராஜாவும் லலிதாவின் செய்கை எல்லாவற்றையும் கண்டு பொறுக்க முடியாமல் சிரிப்பை ஆரம்பித்தான். அவர்கள் இருவரும் ஒரு சேர சிரிப்பதை கண்ட லலிதா திடுக்கிட்டாள். ஏன் சிரிக்கிறீர்கள்? நிஜமாகவே நான் தானே அழகு என்றால் அடங்காத அலட்டலுடன். ஆமாம் ஆமாம், நீதான் அழகு, சந்தேகமே இல்லை. அழகு ராணி நீதான் என்றபடி ராஜா லலிதாவை நோக்கி சொல்லியவன் திரும்பி திடுக்கிட்ட வெண்ணிலாவை பார்த்து கேலி பொங்க, என்ன வெண்ணிலா, நான் சொன்னது சரிதானே என்று கண் சிமிட்டலுடன் சொல்ல வெண்ணிலா பயம் நீங்கி சிரித்தான். லலிதாவும் இருவரும் தன்னை கேலி பொருளாய் ஆக்கிவிட்டதை கொஞ்சமும் உணராமல் நன்றி சொல்வது போல கைகளை கூப்பிக் கொண்டாள். உண்மையை சொன்னதற்கு ரொம்பவும் நன்றி ராஜா சார் என்றபடி திரும்பவும் ஒரு தழுக்கு குழுக்கு நடை போட்டு நடந்தவள் வெண்ணிலா பக்கம் வந்ததும் வேண்டுமென்றே ஒரு அலட்டல் வெட்டு வெட்டி அந்த ரூமை விட்டு வெளியேறினாள். அவள் வெளியேறும் வரை சிரித்துக் கொண்டிருந்த ராஜாவும் வெண்ணிலாவும் லலிதா வெளியேறியதும் டக்குன்னு சிரிப்பை நிறுத்திவிட்டனர். மௌனம் நிலவியது. ஒருவரை ஒருவர் ஆழமாய் விளங்கும் பார்வை பார்த்தனர். ராஜாவின் காந்த கண்களின் சக்தியை தாங்க முடியாதவளாய் முகம் சிவக்க வெண்ணிலா குனிந்து கொண்டாள். அவளை மேலும் குங்குமமாய் சிவக்க வைத்தது ராஜாவின் குரல். வெண்ணிலா, நிஜமாகவே சொல்கிறேன், அழகு நீதான், பேரழகி நீதான் என்றான் மெல்லிய தேன் தடவிய குரலில். ராஜா நிதானமாய் சொன்னான். வெண்ணிலாவுக்கு ஜிவ்வென பறப்பது போல இருந்தது. இருந்தும் காது கேளாதவள் போல அவனது வார்த்தைகளை திரும்பவும் கேட்க விரும்புபவளாய், என்ன சொன்னீர்கள் சார் என்றால் அப்பாவி போல முகத்தை வைத்துக் கொண்டு. ராஜா உடனே பதில் சொல்லவில்லை. குறுகுறுப்பு பொங்க அவளையே பார்த்தான். நான் சொன்னது கேட்கவில்லை, காதில் விழவில்லை, அப்படித்தானே? அவன் தனது காது கேளாதது போல நடித்ததை புரிந்து கொண்டான் என்பதை வெண்ணிலா உணர்ந்தாலும் நடிப்பை தொடர்ந்தவளாய், கேட்கவில்லை சார் என்றால் முகத்தை கேள்விக்குறியாய் ஆக்கியபடி. ராஜா மர்மமான சிரிப்பொன்றை உதிரவிட்டவன், கேட்காவிட்டால் பரவாயில்லை, இப்போது வேண்டாம், இன்னொரு முறை சமயம் வரட்டும், சொல்கிறேன், நீ போகலாம் என்றான் வந்த சிரிப்பை அடக்கியபடி, அவள் தவிப்பை ரசித்து பார்த்தபடி. அத்தியாயம் 7. அன்று காலையில் வந்ததிலிருந்தே வெண்ணிலாவுக்கு உற்சாகமா இருந்தது. ஏன் என்று தெரியவில்லை. ஒரே குஷி, மனதினில் இனம் புரியா உணர்வு. கவிதா அவளையே பார்த்து கண்டுபிடித்தவள், என்னடி விஷயம் என்றாள். எது என்று கேட்டவள் அவசரமாய், ஒன்றுமில்லை என்று அவளே பதிலும் சொல்லிக் கொண்டாள். கவிதா ஆச்சரியப்பட்டு கொண்டாள். போகட்டும், மினுக்குக்காரை பார்த்தாயா, பேசினாயா என்றாள். ஓ என்றபடி வெண்ணிலா சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். கவிதா, எனக்கு அவளை முன்பே தெரியும் என்றான். முன்பே தெரியுமா? ஆம், நானும் அவளும் ஒரே கல்லூரியில் ஒரே வகுப்பில் ஒன்றாய் படித்தவர்கள். என்ன, உன் கல்லூரி தோழியா? கல்லூரி தோழிதான். நான் அப்படித்தான் அவளை நினைக்கிறேன், எண்ணுகிறேன். ஆனால் அவள்தான் என்னை எதிரி போல பாவித்துக் கொண்டு இருக்கிறாள். புரியவில்லை, என்ன சொல்கிறாய்? எதிரியாகவா என்று வியந்த கவிதாவிடம் வெண்ணிலா கல்லூரி விவரங்களை, முன்பு அவர்களுக்குள் நடந்த சண்டைகளை விவரமாய் சொல்லி முடித்தாள். என்னை அவளுடைய சண்டைக்காரி போல எண்ணுவதே அவளது குறிக்கோள். இங்கும் அதை நிரூபித்து விட்டாள் கவிதா என்றபடி ராஜாவின் ரூமில் நடந்த அழகுராணி போட்டியை பற்றியும் வெண்ணிலா விவரித்தாள். கவிதாவின் ஆச்சரியம் பன்மடங்காகியது. அப்படியானால் உனக்கு ரொம்பவும் ஆபத்து காத்திருக்கிறது வெண்ணிலா என்றால் கவிதா வருத்தம் தோய்ந்த குரலில். ஆபத்தா? என்ன சொல்கிறாய் கவிதா? ஆபத்துதான். இந்த லலிதா நம் முதலாளி ராஜாவின் அந்தரங்க காரியதர்சி மட்டுமல்ல, அந்தரங்க காதலியும் கூட. வாழைப்பழத்தில் ஊசியாய் வார்த்தைகளை கவிதா ஏற்றினாள். என்ன, அந்தரங்க காதலியா? அழாத குறையாய் கேட்டாள் வெண்ணிலா. அவள் முகம் அப்படியே கூம்பி விட்டது. அவள் சந்தோஷம் போன இடம் தெரியவில்லை. தலையில் இடி விழுந்தது போல சோகத்தோடு இருந்தவளை மேலும் சோகமாக்கியது கவிதாவின் வார்த்தைகள். காதலிதான், அதில் சந்தேகம் இல்லை வெண்ணிலா என்றபடி கவிதா நீளமாய் மூச்செழுத்து பிடித்தவள் தொடர்ந்து, இந்த லலிதா வேலைக்கு சேர்ந்த 3 மாதத்தில் எப்படியோ நம் முதலாளியின் அந்தரங்க காரியதர்சி ஆகிவிட்டாள். அது முதல் அவள் போக்கே மாறிவிட்டது. தினமும் விதவிதமாய் உடுத்தி வருவாள். கவர்ச்சி பொங்க பாதி உடம்பு தெரியும்படி அலட்டலாய் அவளது அலங்காரம் இருக்கும். இது போதாது நம் முதலாளிக்கு. வெகு சுலுவில் இவள் வெறித்த வலையில் விழுந்து விட்டார். இவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டார். நிஜமாகவா? ராஜா காதலிக்க ஆரம்பித்து விட்டாரா? அடங்காத குரலில் கேட்டவளை அமர்த்தலாய் பார்த்தாள் கவிதா. பிறகென்ன, நானே எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். மணிக்கணக்காய் பேசுவார்கள், சிரிப்பார்கள், சேர்ந்தே சினிமா நாடகம் என்று செல்வார்கள்.
ஒவ்வொரு முறையும் ராஜாவே வழிய போய் லலிதாவை தன் காரில் ஏற்றுக்கொண்டு ஊர் சுற்றுவதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அலுவலக பணியாளர் உங்களை எம்டி வர சொன்னாரம்மா என்றார். வெண்ணிலா சுதாரித்து முகத்தை கர்ச்சிப்பால் துடைத்துக் கொண்டு பவ்யமாய் ராஜாவின் அறைக்குள் நுழைந்தாள். நுழைந்தவளை அவள் கண்ட முதல் காட்சியே முகம் கோண வைத்தது. ஸ்டைலான ராஜாவின் குஷன் சேருக்கு பக்கத்தில் அவனுக்கு வெகு அருகில் அவனை இடிக்காத குறையாய் லலிதா. கொஞ்சம் விட்டால் அவன் மடியில் உட்கார்ந்து விடுவாள் போல இருந்தது. சாகசக்காரி என்னமாய் மயக்கி விட்டாள். எவ்வளவு சுலுவாய் உடம்பை குலுக்கி மினுக்கி காரியத்தை சாதித்து விட்டாள். இவளெல்லாம் அப்படியே கொண்டு போய் கொதிக்கும் முளையில் அளவா வீசி எறிய வேண்டும். மின்னலாய் சினம் தாக்க கோபப்பட்டவள் தன்னைத்தானே நொந்து கொண்டு குனிந்து கொண்டாள். நான் ஏன் இப்படி சிந்திக்க வேண்டும்? யார் எப்படி போனால் எனக்கு என்ன? யார் யாரை காதலித்தால் எனக்கு என்ன? நாம் நம் கடமையை செய்வோம் என்றபடி வெண்ணிலா நிமிர்ந்தவள், கூப்பிட்டீங்களா சார் என்றால் இயந்திர கதியாய் ராஜாவை பார்த்தபடி. மனதில் பலவாறான எண்ணங்கள் ஓட ஆச்சரியமாக பார்த்தவளை அவனும் ஆச்சரியமாக பார்த்தான். அந்த ஆச்சரியத்தில் அவளை ரசித்துக் கொண்டே, வெண்ணிலா மறந்தே போய்விட்டது, எதற்காக உங்களை அழைத்தேன் என்றான் ஞாபக மறதிக்காரன் போல். அவன் அப்படி சொன்னதும் வெண்ணிலாவுக்கு ஆத்திரம் பொங்கிவிட்டது. கோவை பழமாய் சிவந்துபட்ட முகத்துடன் சின்ன பிஞ்சு உதடுகள் படபடக்க அவனை பார்த்தாள். அவளையும் அறியாமல் வார்த்தைகள் வெளிவந்து விட்டது. பக்கத்தில் காதல் இருந்தால் எல்லாம் மறந்துதான் போகும் சார் என்றால் அனல் பறக்கும் பெருமூச்சோடு. உதடு துடித்து சொன்னவளை அடங்காத அதிசயத்துடன் பார்த்தான் ராஜா. ஹோ என்றபடி வாய்ப்பிழந்து விட்டான். அதுதானா விஷயம்? அதுதானா சங்கதி? அதற்குத்தானா இந்த கோபம் என்றெல்லாம் நினைப்பு ஓட அவனையும் அறியாமல் சிரிப்பு வந்துவிட்டது. கனகடவன சிரித்தான். அவன் அப்படி சிரிப்பதை பார்த்ததும் வெண்ணிலாவுக்கே சந்தேகம் வந்துவிட்டது. ஒருவேளை லலிதா அவள் நினைப்பது போல அவனது காதல் இல்லையோ? கவிதா தான் இருவர் பழக்கத்தையும் வைத்து காதலர்கள் என்று சொல்லிவிட்டாளா என்றெல்லாம் சந்தேகம் பொங்க அவன் மறுத்து விடுவானோ என்ற நப்பாசையில் அவன் முகத்தையே ஆவலாய் பார்த்தான். ராஜாவே, வெண்ணிலா, நீ லலிதாவை தானே சொல்கிறாய்? அவள் என் காதலிதான் என்றான் அழுத்தம் திருத்தமான குரலில். அத்தியாயம் 8. அடுத்து வந்த ஒரு வாரம் வெண்ணிலாவின் போக்கே சரியில்லை. எதிலும் பற்றில்லாதவளாய் அலுவலகம் போனால் வந்தாள். கூம்பிய மலராய் அவள் முகம் வாடி போய்விட்டது. அன்று அலுவலகத்தில் நுழைந்தவளை உடனடியாய் ராஜா அழைத்தான். ராஜா வெண்ணிலாவின் முகத்தை பார்த்து கொண்டே வைத்திருந்த பார்வையை விளக்காமலேயே சொன்னான், லலிதா நான் கட்டிக்கொள்ளப் போகிற காதலி அல்ல என்று சொன்னதும் வார்த்தைகள் வெண்ணிலாவை ஒரு உழுக்கு உழுக்கி அவள் முகத்தில் திடீர் பிரகாசம் ஒன்று தோன்றுவதை கூர்ந்து கவனித்தான். எனக்கு உன்னை தெரியும், நான் கண்டுபிடித்து விட்டேன் என்கிற பூரண உணர்வு அவன் முகத்தில் சந்தோஷமாய் அரும்ப தொடங்கியது. இது எதுவும் புரியாதவளாய் வெண்ணிலா அவனை ஆச்சரியமாய் பார்த்தவள், என்ன சொல்கிறீர்கள் சார்? நம்ப முடியாதவளாய் கேட்டாள். ராஜா சிரித்தான். திரும்பவும் உறுதியான குரலில், லலிதா நான் கட்டிக்கொள்ளப் போகிற காதலி அல்ல, வெறும் பொழுதுபோக்கு காதலி, அவ்வளவுதான் என்றான் பெரிய விளக்கம் கொடுத்தது போல். பொழுதுபோக்கு காதலியா? ராஜா திரும்பி தலை சாய்த்து படபடத்த கண்களுடன் தவிப்பாய் இருந்தவளை பார்த்தான். புரியும்படியே சொல்கிறேன் வெண்ணிலா, நான் முன்பு ஒரு முறை அலுவலக பெண்களை குறிப்பிட்டு பேசியது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்றான். ஞாபகம் இருக்கிறது சார். கலியுக கற்பு கரசிகள் என்று பட்டமெல்லாம் வேறு கொடுத்தீர்களே. ரொம்பவும் சரி, அதேதான். கரெக்டான விஷயத்தை அவள் பிடித்து விட்டது போல ராஜா மலர்ந்தவன், வெண்ணிலா, நான் குறிப்பிட்ட இந்த கலியுக கற்புக்கரசிகள் ரகம்தான் இந்த லலிதா. அதனால் தான் காதல் செய்கிறேன். ஆனால் இந்த காதல் காதலாய்த்தான் இருக்கும். நிச்சயம் கல்யாணத்தில் போய் முடியாது. அது நிச்சயம் வெண்ணிலா. அப்படியானால் லலிதாவை காதலித்து கல்யாணம் செய்யாமல் ஏமாற்ற போகிறீர்களா? அப்படித்தானே? உரத்த குரலில் கேட்டவளை பார்த்து அடக்க முடியாமல் ராஜா சிரித்தான். ஆமாம், ஏமாற்றப் போகிறேன். காதலிப்பது போல் அவளை காதல் செய்வது போல் நடித்து ஏமாற்றப் போகிறேன் என்ற அவனது பதில் வெண்ணிலாவுக்கு ஆத்திரத்தை கிளப்பியது. எதற்கு சார் இந்த நாடகம்? ஏன் இப்படி நீங்கள் நடிக்க வேண்டும்? ஒரு கம்பெனியின் முதலாளி செய்கிற காரியமா இது? துடித்து போய் கேட்டவளை மேலே பேச விடாது கைகளை உயர்த்தி அவசரமாய் தடுத்தான் ராஜா. பொறு பொறு வெண்ணிலா என்றவன், நான் அப்படி செய்ய காரணம் இருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு கதையும் இருக்கிறது. சமயம் வரட்டும், உன்னிடம் விளக்கமாக சொல்கிறேன். இப்போது வேண்டாம் என்றபடி அவசரமாய் பேச்சை முடித்தான். கொஞ்ச நேரம் அமைதி காத்தவன்,
சரி வெண்ணிலா, நீ போகலாம் என்றான் சர்வ சாதாரணமாய். வெண்ணிலாவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஒருவித வித்தியாசமான சுழற்சி அவளை ஆட்கொண்டு விட்டது. குழப்பமாகவும் இருந்தது. எதையும் வெளிக்காட்டாதவளாய், சரி சார் என்ற பவ்யத்துடன் வெளிவந்தாள். இருக்கையில் வந்து உட்கார்ந்தவள் நிதானமாய் யோசிக்க ஆரம்பித்தாள். லலிதாவை காதலிப்பது போல் நடிக்கிறாராம். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய குற்றம்! எல்லாவற்றையும் செய்துவிட்டு அதற்கு ஒரு விளக்கம் வேறு கொடுக்கிறானே, இவனை எந்த வகையில் சேர்ப்பது? லலிதாவின் மேல் அவனுக்கு ஆசை இல்லையா? அவளை காதலிப்பது வெறும் நடிப்பா? இதில் எப்படி எந்த அர்த்தம் கொள்வது? நினைத்து நினைத்து வெண்ணிலா குழம்பினாள். அவளுக்கு ராஜாவை பற்றி, ராஜாவின் குணத்தை பற்றி ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை. ஒரு கணம் அவன் மீது அளவு கடந்த வெறுப்பு கூட தோன்றியது. மறுகணமே அவனது குளிர் சிரிப்பும் காந்தமான பார்வையும் அந்த குறுமான உற்சாகமும் மின்னலாய் தோன்றி அவளை தடுமாற வைத்தது. ஒருவேளை லலிதாவின் அகம்பாவ குணத்தை, மினுக்குத்தனத்தை அடக்க இப்படி காதலிப்பது போல ராஜா நடிக்கலாமோ என்று கூட எண்ணம் வந்தது. ஆனால் அதற்கு போயும் போயும் காதல் வளையையா, காதல் வேஷத்தையா ராஜா போட வேண்டும் என்று நினைத்தாள். அன்று இரவு ரூமிற்கு வந்தவளுக்கு தூக்கம் வந்த பாடு இல்லை. நினைவலைகள் சுற்றி சுற்றி வந்தன. ராஜாவின் காதல் செயல் அவளை ரொம்பவும் யோசிக்க வைத்தது. அவன் வாயாலேயே சொல்லிவிட்டான், லலிதா என்னவோ எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அவன் காதலிப்பது, காதலிக்க தேர்ந்தெடுத்திருப்பது லலிதாவை தானே. ஏமாற்றப் போகிறேன் என்று சொன்னாலும் லலிதாவை நினைத்து மனதில் இன்னொரு பெண்ணுக்கு இடம் கொடுத்து விட்ட பிறகு அவனை நினைத்து என்ன பயன்? அவனுக்காக மனதில் கோட்டை கட்டி காதலித்து அவனையே மணக்க நினைப்பது எவ்வளவு பைத்தியகாரத்தனம்! வெண்ணிலாவினுள் சில எண்ணங்கள் வலுப்பெற ஆரம்பித்தது. வெண்ணிலா தீர்மானமாய் ஒரு முடிவிற்கு வர ஆரம்பித்தாள். அத்தியாயம் 9. அடுத்த நாள் முதல் அலுவலகத்திற்கு வந்த வெண்ணிலா முற்றிலும் மாறி இருந்தாள். ராஜாவை சந்திப்பதை, அவன் ரூமிற்கு செல்வதை கூடுமானவரை தவிர்த்தாள். போக வேண்டிய அவசியம் வந்த போதும் கூட கவிதாவை அழைத்து, கொஞ்சம் வேலை இருக்கிறது, நீயே முதலாளியிடம் இந்த ஃபைலை கொடுத்து விடேன் சொல்லி நழுக்கி விட்டாள். 3-4 நாட்கள் இப்படியே தொடர்ந்தது. ராஜாவும் வெண்ணிலாவின் இந்த அதிரடி நடவடிக்கையை புரிந்து கொண்டான். அவனும் அவளை சந்திக்க, அவனுடன் பேச எந்த வலுக்கட்டாய சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. லலிதா முன்பு போலவே மினுக்கி குலுக்கி கொண்டு நடமாடிக்கொண்டு இருந்தாள். அந்த அலட்டல் கூடிய மாதிரியே தெரிந்ததை தவிர குறைந்த மாதிரி தெரியவில்லை. மேலும் முதலாளிக்கு தான் ரொம்ப நெருங்கியவளாய் இருப்பதாலோ என்னவோ வெண்ணிலாவுடனோ சக பெண் ஊழியர்களுடனோ பேசுவதை கௌரவ குறைச்சலாக கருதினாள். அதனாலே அவள் 2 வார்த்தை பேசினாலும் அதிகார தோரணையாய் ஆணவ கர்ஜனையாகத்தான் ஒலித்தது. வெண்ணிலாவுக்கு அவள் பண்ணும் அலட்டலை பார்க்கும் போது அடக்க முடியாத சிரிப்பு தான் வரும். மறுகணம் ராஜாவை காதலிக்கிறாள். அவள் இவளை ஏமாற்றப் போகிறான் என்ற எண்ணம் வந்து கழிவிறக்கத்தையும் உண்டு பண்ணும். என்ன இருந்தாலும் லலிதா பாவம்தான் என்று எண்ணுவாள். அவள் அப்படி எண்ணிய மறுகணமே ராஜாவின் நினைப்பு அவளுள் வந்துவிடும். அந்த குளிர் சிரிப்பு, காந்த கண்கள், குறும்பு புன்னகை திரும்ப திரும்ப அவளுள் தோன்றும். என்னையா மறக்க நினைக்கிறாய், என்னையா ஒதுக்க பார்க்கிறாய் என்று அவள் நினைவலைகளை சீண்டும். நினைப்புகளை மாற்ற முடியாமல் தவிக்க ஆரம்பித்தாள் வெண்ணிலா. இரவு ஹாஸ்டல் வந்து படுத்தாலும் அதே கதைதான். அவள் மறந்திருந்தாலும் பக்கத்து ரூம் டிரான்சிஸ்டர் வழியாக இரவின் மடியில் பாடல் நிகழ்ச்சி ஒலித்து அவளை தவிக்க வைத்துவிடும். நேற்று கூட இப்படித்தான். கவலைகள் எல்லாம் மறந்து படுத்தவளை அந்த டிரான்சிஸ்டர் பாடல் சீண்டு விட்டது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாத நானும் நான் அல்ல. சுசீலாவின் பிசிறில்லாத கம்பீர குரல் அவள் இதயத்தை துளைத்து ராஜாவை அவள் கண்ணுக்குள் கொண்டு வந்து விட்டது. அதற்கு பின் பாட்டு ஒலித்து முடிந்து விட்டது. ஆனால் வெண்ணிலா விடவில்லை. அந்த பாட்டை அவளது உதடுகள் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தன. கண்களில் அவளையும் அறியாமலேயே நீர் கோர்த்து கொண்டு வலிய ஆரம்பித்தது. எவ்வளவு நேரம் அப்படி இருந்தால், எப்போது தூங்கி போனாள் என்று அவளுக்கே தெரியாது. காலையில் எழுந்ததும் லேசான தலைவலியை உணர்ந்து இரவு தான் நெடுநேரம் தூங்கவில்லை என்பது அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. தயாராய் ஷெல்ஃபில் வைத்திருக்கும் தலைவலி மாத்திரை ஒன்றை போட்டவாறு அலுவலகத்திற்கு கிளம்ப ஆரம்பித்தாள். அலுவலகத்திலும் அவளால் முன்பு போல ஈடுபாட்டுடன் இருக்க முடியவில்லை. எதை பார்த்தாலும், எந்த வேலையை செய்தாலும் ஒருவித எரிச்சல் உணர்வே அவளுள் ஏற்பட்டது. முன்பு அவள் விரும்பி செய்தவைகள் எல்லாம், ரசித்து பார்த்தவைகள் எல்லாம் எதிரான உணர்வுகளையே ஏற்படுத்தியது.
கவிதாவுடன் கூட வழக்கம் போல அவளால் சரிவர பேசவில்லை. கவனித்த கவிதாவும் பொறுக்க முடியாமல் கேட்டுவிட்டாள். என்னடி ஆச்சு? திடீர்னு எதையோ பறிக்கொடுத்த மாதிரி இருக்கிற என்றவளை, ஒன்றுமில்லை கவிதா, கொஞ்சம் தலைவலி, அவ்வளவுதான் என்று கூறி சிரித்து சமாளித்தாள். தொடர்ந்து ஒரு வாரம் ஓடியது. வெண்ணிலாவின் நிலைமையில் போக்கில் எந்தவித மாறுதலும் ஏற்படவில்லை. மனதிற்குள் ஒன்றை நினைத்து வருத்தப்படுவதும் பின் வெளியே எதையும் காட்டாமல் இருக்குமா இருப்பதுமாகவே சுபாவத்தை வைத்திருந்தாள். ராஜாவை அவள் பார்த்து 10 நாட்கள் ஆகிவிட்டது. எப்படியோ சந்தர்ப்பங்களை எல்லாம் வேண்டுமென்றே தவிர்த்து அவன் முகத்தை பார்க்கவே கூடாது என்ற கொள்கையை சாதித்தும் விட்டாள். அதில் அவளுக்கு ஒரு ஆச்சரியமும் ஏற்பட்டது. நாம் தான் தவிர்த்து விட்டோம், ராஜாவாவது முயற்சித்திருக்கலாம் அல்லவா? அவன் நினைத்தான் சூப்பர்வைசிங் செய்வது போல அவளது செக்ஷனுக்குள் வந்தால் போதும், எளிதில் அவளை பார்த்து விடலாம். ஆனால் அவனும் முயற்சி செய்யவில்லையே, அவளை பார்க்க நினைக்கவில்லையே என்ற சந்தேகம் எழுந்து அவளுக்கு திடீர் வருத்தத்தையும் உண்டு பண்ணியது. நம்மை எப்பொழுது பார்த்தாலும் அழகு அழகு என்று வாய்க்கிலேயே பேசிய ராஜா அசல் வழிந்ததெல்லாம் வெறும் வார்த்தைகள் தானா? அந்த மினுக்குக்காரி லலிதாவும் என்னை பற்றிய நினைப்புகள் எல்லாம் மறந்து போயிற்றா என்ற கவலையும் அவளுள் அதிகமாகியது. அவளது கவலைகள் எல்லாம் சிகரம் வைப்பது போல கவிதா விஷயம் ஒன்றை போட்டு உடைத்தாள். உனக்கு விஷயம் தெரியாத வெண்ணிலா என்றாள். என்ன கவிதா? நம் முதலாளி ராஜா பிசினஸ் டூர் போயிருக்கிறார். வர இன்னும் 20 நாள் ஆகுமா? அதனால் தான் நம் அலட்ட லலிதாவுக்கு வேலை இல்லை. பாவம், அவள் முகம் என்னமாய் வாடி இருக்கிறது பார். சொன்ன கவிதா விஷயத்தை கேட்டு டக்கன வாடும் வெண்ணிலாவின் முகத்தை கவனிக்கவில்லை. என்ன 20 நாளா? பெருமூச்சு விட்டவள், 10 நாளைக்கே இவ்வளவு தவித்து போய் ஆடிவிட்டோம், பார்க்காமல் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று நினைத்து பயந்தும் போனாள். கூடவே, ராஜா என்ன என்னை கட்டிய கணவனா நினைத்து உருகுவதற்கு, கண் கண்ட காதலனா பார்த்து மகிழ்வதற்கு என்று சினமும் வந்தது. ஆனால் நாளாக நாளாக அவள் கோபம் போன இடம் தெரியவில்லை. அவனை பார்க்க மாட்டோமா என்ற ஏக்கம் அவளுள் அதிகமாயிற்று. அவளது ஏக்கத்தை உள்ளூர இருந்த ஆசையை ராஜா சரியாய் புரிந்து கொண்டானோ என்னவோ. டூர் முடிந்து அலுவலகம் திரும்பியவன் முதற் காரியமாய் அவளை ரூமிற்கு அழைத்தான். கண் விரித்து இமைக்க மறந்து பார்த்தவளை அப்படியே இறுக கட்டி அணைத்துக் கொண்டான். அத்தியாயம் 10. ராஜா வந்ததும் வராததுமாய் முதற் காரியமாய் ரூமிற்கு வந்தவளை இறுக கட்டி அணைத்துக் கொண்டான். அவனது கைகள் மலைப்பாம்பாய் அவளை சுற்றி மேனியோடு இருக்கின. வெண்ணிலாவும் அந்த அணைப்பில் ஒரு கணம் மெய் மறந்து போனாள். சுயநினைவு அற்று போயிற்று. அழுது அடம் பிடித்த குழந்தைக்கு ஆசைப்பட்ட பொருள் கிடைத்து விட்டது போல அவன் கரங்களில் தன்னிலை மறந்து துவண்டாள். ராஜாவும் விடவில்லை. அவளை அப்படியே அணைத்து தன்னோடு ஐக்கியப்படுத்தியவன் அவள் மலர் முகத்தை நிமிர்த்தி முகம் வைத்து உரச ஆரம்பித்தான். அவளது உதடுகள் படபடக்கும் அவளது ரோஜா இதழ்களை தேடி கண்டுபிடித்து முத்தமிட்டு, பார் என்னமாய் தவித்து விட்டாய் என்று முணங்கவும் செய்தது. அந்த அழுத்தமான முகத்தில் சிலிர்த்து போன வெண்ணிலாவுக்கு அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் சுயநினைவு வர ஆரம்பித்தது. மெல்ல தன் உணர்வுக்கு திரும்பியவள் திடுக்கிட்டும் போனாள். காதல் ரசம் சொட்ட சொட்ட இறுக்கமாய் காதலன் அணைப்பில் மெய் மறந்து கொண்டு, அவன் என்ன காதலனா? சினமாய் எண்ணம் தோன்றியவளாய் சுதாரித்துக் கொண்டு மீண்டாள். அவனது கரங்களை விளக்கினாள். ராஜாவும் அவளது நினைவு திரும்பியதை கண்டுபிடித்தவனாய் தளர்த்தியவன் உடனே அவளை வெளியே விட்டான். திகைத்து கொஞ்சம் அவமானமும் கோபமாய் பார்த்தவளை நோக்கி குறும்பு சிரிப்பு சிரித்தான். உணர்ச்சிகளில் ஒரு கணம் தன்வசம் இழந்து விட்டோமே என்று அவள் தவித்து வருந்துவதை வெகுவாய் ரசித்தான். பின் மெல்லிய குரலில், வருந்தாதி வெண்ணிலா, நடந்தது எல்லாம் சரிதான் என்று சமாதானமும் சொன்னான். எது சரி? என்ன இது நாகரிகம்? இப்படியா வேலை பார்க்கும் ஒருத்தியை அணைத்துக் கொள்வது? தட்டு தடுமாறி கேட்டவளை பார்த்து விடாமல் சிரித்தான். வெண்ணிலா விடாது திரும்பவும் கேட்டு சினம் பொங்க பார்க்கவே அவள் பக்கத்தில் வந்து நேருக்கு நேர் பார்த்து கண்களை ஊடுருவினான். நான் வேறு யாரையும் அணைக்கவில்லை. என் மனதில் இடம் பிடித்திருப்பவளை, என் காதலியை தானே அணைத்தேன். இதில் தவறு ஒன்றும் இல்லையே என்றான் சர்வ சாதாரணமாய். காதலி என்று அவன் சொன்ன வார்த்தை வெண்ணிலாவுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை, சினத்தையே அதிகப்படுத்தியது. யார் காதலி? நானா? நான் ஒன்றும் லலிதா இல்லையே உங்களை மினுக்கி குலுக்கி காதலிப்பதற்கு, காதலித்து ஏமாறுவதற்கு. வெண்ணிலா வெடுக்கென கொட்டுவது போல கேட்டாள். ஒரு கணம் தன்வசம் இழந்து அவன் கரங்களில் சிக்குண்டு விட்ட அவமான உணர்ச்சி கோபமாய் மாறி அவளுள் ஆத்திரத்தை கிளப்பியது.
எரித்து விடுவது போல தன்னை பார்த்தவளை கண்டு கொஞ்சமும் அசராமல் குழி சிரிப்பு சிரித்தான் ராஜா. ஓ, அதுவா சமாச்சாரம்? லலிதா உனக்கு போட்டிக்காரி என்று நினைத்து பயந்து விட்டாய், அப்படித்தானே என்றவன் சட்டன முகமாறி அவள் பக்கம் வந்தான். ஏதேதோ உணர்ச்சிகளில் தவித்துக் கொண்டிருந்தவளின் தோள்களில் 2 கரங்களையும் மாலை போல உறுதியாய் வைத்தான். வெண்ணிலா, நேராக என்னை, என் கண்களை பார். நமக்குள் எந்த பாசாங்கும் வேண்டாம். சொல், என்னை நீ விரும்புகிறாய் இல்லையா? எனக்கு உடனே பதில் தெரிந்தாக வேண்டும். கொஞ்சம் அதிகாரத்துடன் ஆணித்தரமாய் அவன் குரல் ஒலித்தது. வெண்ணிலா இதை எதிர்பார்க்காமல் ஒரு கணம் மேலும் தடுமாறி போனாள். யாரை மனதில் நினைத்து உருகி உருகி கனவு கண்டு காதல் குளம் போட்டுக் கொண்டிருந்தாலோ அவனே கேட்கிறான். உடனடி பதில் அவனுக்கு வேண்டுமாம். எவ்வளவு துல்லியமாய் எடை போட்டிருக்கிறான் என்ற வியப்பு அவளை திகைக்க வைத்தது. கூடவே லலிதாவின் ஞாபகம். அன்று இதே உதடுகள் தானே வார்த்தைகளை வீசியது. லலிதா எனது காதலிதான் என்று அழுந்த சொல்லி கேலி பேசியது. பின் எப்படி இன்று விளையாடுகிறானா? இப்படி காதல் கொள்வது, பெண்களுடன் சீண்டி விளையாடுவது இவனுக்கு பொழுதுபோக்காய் ஆகிவிட்டதா? காதலியாய் லலிதா சலித்து போனதும் காதலிக்க வேறு நபரை தேடுகிறானா? வண்டு போல் விதவிதமான மலர்களை நுகர துடிக்கும் ஏமாற்றுக்காரனா? வெண்ணிலா ஒவ்வொன்றாய் நினைத்து பார்த்து குழும்புவது கண்டு அவள் முகத்தில் அதிக குழப்ப ரேகைகள் ஓடுவது கண்டு ராஜா அழுத்தமாய் அவள் தோள்களை பற்றியபடி இருந்தவன் டக்கன விடுவித்தான். எதையோ டக்கன யோசித்தவன் போல், உனது குழப்பம் புரிகிறது வெண்ணிலா என்றபடி மேலும் தீவிரமாய் யோசிக்க ஆரம்பித்தான். அவன் தோள்களை விடுவித்த வினாடியில்தான் வெண்ணிலா உணர்வுக்கு வந்து கோபமும் மூண்டாள். கட்டிய மனைவி போல உரிமையாய் தொட்டு பேசி அதிகாரம் செய்து கொண்டு இவன் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறான்? இவனது அதிகார கர்ஜனைக்கு அடங்கி போவார்கள் என்ற மமதையா? சினம் கொண்டு பார்த்தவளை நோக்கம் புரிந்தது போல் சாந்தமாய் பார்த்தான் ராஜா. வெண்ணிலா, லலிதாவை பற்றி சொல்கிறேன். அவளை ஏமாற்றுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, பின்னணியில் ஒரு கதை இருக்கிறது என்றெல்லாம் அன்று உன்னிடம் சொல்லியிருந்தேன் அல்லவா? அந்த கதையை சொல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. சொல்லட்டுமா என்றான். காதல் பொங்க வெண்ணிலா அடக்கும் நிலையில் இல்லை. சினம் குறையாதவளாய், தேவையில்லை சார், எனக்கு வேலை நிறைய இருக்கிறது, வருகிறேன் என்றபடி அவனை திகைக்க வைத்துவிட்டு விறுவிறுவென ரூமில் இருந்து வெளியேறினாள். ராஜாவும் முதலில் திகைத்தவன் பிறகு ஏதோ தோன்றியவனாய் லலிதாவை அழைத்து வர பணியாளை அனுப்பினான். அத்தியாயம் 11. அன்று இரவு முழுவதும் வெண்ணிலா தூக்கம் வராமல் தவித்தாள். காரணம் சொல்ல போகிறாராம், கதை சொல்ல போகிறாராம். நல்ல கட்டுக்கதை. முணுமுணுத்துக் கொண்டவள் கோபம் விலகாமலேயே காலையில் நடந்த நிகழ்ச்சிகளை நினைத்து பார்த்தாள். ராஜா அவளது உள் மனதை, அவனை விரும்புவதை மிகச் சரியாய் கண்டுபிடித்து விட்டான் என்பதை உணர்ந்த போது அவமான உணர்ச்சி அவளுள் தலை தூக்கியது. நான் ஒரு கணம் அவனது இறுக்கமான அணைப்பில் அப்படியே மெய்மறந்து கட்டுண்டு போனேன் என்ற அதிசயம் அவளை பிடித்து ஆட்டியது. எப்படி நான் சுயநினைவு இழந்து போனேன் என வியந்தாள். நினைக்கும் போதே அவளையும் அறியாமல் ஒருவித வினோத உணர்வுகள் அவளுள் எழும்பிக் கொண்டன. ராஜா அவனது கரங்களால் வேகமாய் அவளது இடுப்பை வளைத்து அணைத்த சில நிமிடங்கள் மறுபடியும் தோன்றி அவளுள் சிலிர்ப்பு உண்டாகின. அந்த கணத்தில் வாழ்வே அவன்தான் என்பது போல உருகி ஒரு கணம் எப்படி துவண்டுதான் போனாள். அவனும் விடாது மலரை இதழ் நோகாமல் முகர்வது போல் அவளை அப்படியே தன் உடம்பால் தாங்கிக் கொண்டு எவ்வளவு மென்மையாய் உதடுகளால் அவளது சின்ன இதழ்களை தேடி முத்தமிட்டு நினைத்து பார்த்தவளுக்கு கண்ணும் சிவந்து விட்டது. காதல் எவ்வளவு பெரிய மாயை! அந்த மாயையிலிருந்து இன்னும் நான் மீளவே இல்லையா? காதலிப்பது, அதிலும் போயும் போயும் ஒரு ஏமாற்றுக்காரனை காதலிப்பது எவ்வளவு பெரிய தவறு! அவனை மனதில் வைத்து பூஜித்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! லலிதா வரிசையில் ஏமாற்றுக்கார காதலிகளின் வரிசையில் என்னையும் ராஜா சேர்த்து விட்டாரா? அதனால்தான் இப்படி உரிமையாய் நடந்து கொண்டு நம்மை இப்படியெல்லாம் ஏமாற்றிக் கொண்டு. கொதிப்பாய் யோசித்தவளுக்கு பேசாமல் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இனி ராஜாவின் முகத்திலே முழிக்க வாய்ப்பில்லாமல் சென்று விட்டால் என்ன என்று கூட தோன்றியது. மறுநாளே அந்த எண்ணம் தீவிரமாகியது. ராஜினாமா லெட்டர் கொடுக்கவும் வெண்ணிலா தீர்மானித்திருந்தாள். ஆனால் அன்று அலுவலகத்திற்குள் நுழைந்தவள் கேள்விப்பட்ட விஷயம் மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. மினுக்குக்காரி லலிதா வேலையை விட்டு போய்விட்டாளாம். ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டாளாம். பக்கத்து ஷிப்பிங் கம்பெனி ஒன்றில் ஸ்டெனோவாக வேலைக்கும் சேர்ந்து விட்டாளாம். கவிதா தான் விஷயத்தை சொன்னாள். நம்ப முடியாமல் பார்த்த வெண்ணிலாவை, உண்மைதான், என்னிடம் இன்று காலையில் சொல்லிவிட்டுதான் சென்றாள். இந்த வேலை அவளுக்கு பிடிக்கவில்லையாம். ஷிப்பிங் கம்பெனி ஒன்றில் அதிக சம்பளம் தருவதாய் சொன்னார்களாம். அதனால் அங்கு வேலைக்கு செல்ல போகிறேன் என்றும் சொன்னாள்.
கவிதா முடித்ததும் வெண்ணிலாவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஏன் லலிதாவுக்கு திடீரென்று என்ன ஆச்சு? ஏன் பிடிக்காமல் போயிற்று? வெண்ணிலாவின் கேள்விகளுக்கு கவிதாவால் பதில் சொல்ல முடியவில்லை. உதடுகளை பிதுக்கினாள். வெண்ணிலா குழம்பினாள். லலிதா ஏன் திடீரென்று வேலையை விட வேண்டும்? மேலும் அவள் சாதாரண பெண் அல்லவே, முதலாளியின் காதலி ஆயிற்றே. அவளது காதல் என்னவாயிற்று? ஒருவேளை ராஜா நம்மிடம் சொன்னது போல லலிதாவிடம் நான் கட்டிக்கொள்ளப் போகிற காதலி அல்ல என்று சொல்லியிருப்பாரோ? அதனால் தான் லலிதா மனமுடைந்து வேலை உதறி சென்று விட்டாளோ? என்னதான் நடந்திருக்கும்? விடை தெரியாமல் குழம்பியவளுக்கு அன்று மாலை விடை கிடைத்தது. அவளை ஏதோ ஒரு வேலைக்காக ராஜா ரூமிற்கு அழைத்தவன் வேலையை சொல்லிவிட்டு கடைசியாய், வெண்ணிலா, விஷயம் தெரியுமா? லலிதா வேலை விட்டு சென்று விட்டாள். உனக்கு போட்டி ஒளிந்தது என்றான் குறும்பு சிரிப்புடன். வெண்ணிலாவும் சினம் எகிர அவனை பார்த்தாள். பழைய காதலி கசந்து விட்டாள். அவளை வெளியேற்றி விட்டால் புதுசாய் காதலி பிடிக்க வசதியா இருக்கும். எல்லாம் உங்கள் கைங்கரியம்தான், எனக்கு தெரியும். அவள் குத்தலாய் பேசுவது கண்டு ராஜா அவசரமாய், இல்லை, லலிதா வேலை விட்டு சென்றதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் ஒரே ஒரு பொய் சொன்னேன், அதுதான் அவளை அப்படி விரட்டிவிட்டது. என்ன பொய் லலிதாவிடம் சொன்னேன் தெரியுமா? ராஜா நிறுத்திவிட்டு வெண்ணிலாவின் முகத்தை பார்க்க, வெண்ணிலா வெறுப்பு பொங்க முகத்தை திருப்பிக் கொள்ள, ராஜா விடாத அவளை பார்த்தவன், லலிதாவிடம் ஒரு பொய் சொன்னேன். கம்பெனிக்கு திடீரென ஏற்றுமதி விட்டதாகவும் இனி கம்பெனியே திவாலாகி விட்டது மாதிரிதான் என்றும், யாருக்கும் சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லை. ஆனால் விஷயம் வெளியே தெரியக்கூடாது. பேங்க் லோன், கடன் கிடன் என்று ஏதாவது வாங்கி சமாளிக்க முடியுமா என்று பார்க்க போகிறேன் என்றும் வருத்தம் பொங்க லலிதா நம்புகிற மாதிரி பொய்யை சொன்னேன். நீங்கள் அப்படி சொன்னது கிளிப்பிள்ளை போல லலிதா அப்படியே நம்பிவிட்டாள், அப்படித்தானே? வெடுக்கென கேட்டவளை பார்த்து ராஜா அமைதியாய் சிரித்தவன், லலிதா முதலில் நம்பவில்லைதான். ஆனால் அவள் நம்புகிற மாதிரி சில லெட்டர்களை, வங்கி கணக்குகளை, பேலன்ஸ் ஷீட்டுகளை நான் போலியாய் தயார் செய்து வைத்திருந்தேன். அதையெல்லாம் காட்டினேன். அவள் உடனே நம்பிவிட்டாள். தன்னுடைய சுயரூபத்தையும் காட்டிவிட்டாள். சுயரூபமா? அது என்ன? அப்படி ஏதும் நரசிம்ம அவதாரம் எடுத்து விட்டாளா லலிதா? துடுக்காய் கேட்டவளை ராஜாவின் உறுதியான பேச்சு திகைப்பூட்டியது. உண்மையில் லலிதாவுக்கு தேவை பணம் தான். பணக்காரன் ஒருவன் தான். அதனால் மினுக்கி குலுக்கி என்னை விரும்புவது போல நடித்தாள். நானும் அவளது குணத்தை நன்கு புரிந்து கொண்டுதான் ஏமாற்ற காதலியாய் அவளை ஆக்கி கொண்டேன். ஆனால் கம்பெனி திவால், நான் பணக்காரன் இல்லை என்பது போல அவள் உணர்ந்ததும், இனி காதலியாய் நடித்த பிரயோஜனம் இல்லை, வேறு வழி பார்க்க வேண்டியதுதான் என்ற முடிவிற்கு வந்துவிட்டாள். அதனால்தான் உடனே வேலையை உதறி இன்னொரு கம்பெனியில் சேர்ந்து விட்டாள். என் யூகம் சரியானால் இந்நேரம் லலிதா அந்த ஷிப்பிங் கம்பெனி முதலாளியை மயக்கி தனது காதல் வலையை வீச ஆரம்பித்திருப்பாள். எனக்கு அவளை பற்றி நன்கு தெரியும். மலர் விட்டு மலர் தாவும் வண்டுவின் குணம்தான் அவளுக்கு. நீண்ட பிரசங்கம் செய்த அவனை பார்த்து பழிப்பு காட்டிய வெண்ணிலா அவசரமாய், நீங்கள் மட்டும் என்ன பெரிய உத்தமராக்கும்? நீங்களும் வருகிற பெண்களை எல்லாம் காதலியாக்கி ஏமாற்றும் வல்லவர்தானே. ஒவ்வொரு மலராய் முகர்ந்து தேன் குடிக்கத்தானே இந்த முதலாளி காதலன் வேஷம் போட்டிருக்கிறீர்கள். வெண்ணிலாவின் பேச்சை அதற்கு மேல் பொறுக்க மாட்டாதவனாய், நிறுத்து வெண்ணிலா என்றான் உரத்த குரலில். தொடர்ந்து, வெண்ணிலா, உனக்கு எப்படி புரிய வைப்பதென்றே தெரியவில்லை. உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான், லலிதாவின் குணத்தை அறிய வைக்கத்தான் இப்படி ஒரு நாடகமிட்டு லலிதாவின் சுயரூபத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். இனியும் ஒன்றும் புரியாதவள் போல் முட்டாள்தனமாய் ஏன் பேசுகிறாய்? ஏன் விஷயங்களை புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? ஆதங்கமாய் கேட்டவனை பார்த்து சிரித்தாள். ஆமாம் ஆமாம், நான் முட்டாள்தான். எனக்கு ஒன்றும் புரியாதுதான். புரியாமலே போகட்டும், என்னை விடுங்கள், நான் போகிறேன். அவனை நோக்கி ஒரு பெரிய கும்பிடு போட்டாள் வெண்ணிலா. திரும்பி மடமடவென வெளியேறி போனவளை டக்கன பிடித்து தன் பக்கம் இழுத்த ராஜா அவள் கண்களை அழுத்தமாய் பார்த்தான். நில் வெண்ணிலா, நிஜமாக சொல், என் மேல் உனக்கு ஆசை இல்லை? மனதுக்குள் நீ என்னை காதலிக்கவில்லை? சொல், சொல் வெண்ணிலா. அவளை பிடித்து உலுக்கினான். இல்லை இல்லை, இல்லவே இல்லை. படபடவென வார்த்தைகளை உதறிவிட்டு அவனிடமிருந்து மீண்டு வெண்ணிலா வெளியேறினாள். ராஜா திகைப்பு பொங்க யோசனையில் ஆழ்ந்தான். அத்தியாயம் 12. அதற்கு பின் 10 நாட்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கழிந்தது. வெண்ணிலா அவள் பாட்டுக்கு வந்தாள், வேலை பார்த்தாள், சென்று கொண்டு இருந்தாள். ராஜாவும் அப்படியே அலுவலகத்திற்கு வருவது போவது தெரியாத அளவுக்கு வந்து சென்று கொண்டு இருந்தான். ஊடலின் உச்சகட்டம் போல் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை. கண்களால் பார்க்க கூட இல்லை.
அதற்கான முயற்சியோ சந்தர்ப்பமோ ஏற்படுத்திக் கொள்ளவும் அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் தனிமையும் இரவு நேரங்களும் அவர்களை பாடாய்படுத்தியது. தூங்க விடாமல் சதி செய்தது. ஏங்கி தவிக்க விட்டது. இருவருமே வீராப்பாய் இருந்தாலும் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியவில்லை. அவர்களையும் அறியாமலேயே ஒருவரை ஒருவர் தேட ஆரம்பித்தார்கள். சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்தார்கள். சந்தர்ப்பம் கவிதா உருவில் வந்தது. அன்று கவிதா உடம்பு சரியில்லை என லீவு எடுத்துவிட அவள் பொறுப்பையும் சேர்த்து வெண்ணிலாவை கவனிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. கவிதா சரக்குகளை சரிபார்த்து பட்டியலிடும் டெலிவரி பிரிவில் இருந்து வந்தாள். அந்த பிரிவில் சரக்குகளை பட்டியலிட்டு உடனுக்குடன் எம்டி ரூமிற்கு சென்று ஒப்புதலும் பெற வேண்டியிருக்கும். வெண்ணிலா கவிதாவின் லீவு காரணமாய் அந்த பிரிவில் இருந்ததால் அடிக்கடி ராஜாவின் ரூமிற்கு சென்று அவனிடம் ஒப்புதல் பெற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. வெண்ணிலாவும் இயந்திரத்தனமாய் நுழைந்து ஒன்றும் பேசாது அவன் கையெழுத்திட்டு கொடுப்பான். விறுவிறுவென அவனது ரூமை விட்டு வெளிவந்ததும், என்ன திமிர், நாம் தான் பேசவில்லை, அவராவது ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் அல்லவா என்றும் நினைப்பாள். அவனை ஒரு பக்கம் பார்க்க பாவமாகவும் இருந்தது. அவன் முகத்தில் பழைய துருதுருப்பான உற்சாகம் இல்லாமல் ஒருவித கவலை இருப்பதாக தெரிந்தது. ஒருவேளை காதலில் அடித்தா பிரிந்து போய்விட்ட கவலையாக கூட இருக்குமோ என்று துடுக்காய் கூட நினைத்தாள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவளது நினைப்பு மாறிவிட்டது. அவனது முகத்தில் கவலையின் ரேகை அழுத்தமாய் கோடாய் தெரிந்தது. போதா குறைக்கு ஜுரத்தை காட்டி கவிதா லீவ் எடுத்திருந்தவள் ஜுரம் விடவில்லை என்று லீவை 10 நாளாய் உயர்த்தி கொண்டாள். வெண்ணிலாவும் வழி இல்லாது கவிதா சீட்டிலே இருக்க வேண்டியதாயிற்று. தினம் தினம் ராஜாவை பார்க்கும் பாக்கியம் இந்த பணியில் தானே இருக்கிறது என்று உள்ளூர சந்தோஷமாய் கூட அவளுக்கு இருந்தது. ஆனால் அவள் பார்த்த 4 தினங்களிலும் ராஜாவிடம் எந்த மாறுதலும் இல்லை. இயந்திரம் போல வேலை பார்த்தான். அளவாய் 1-2 வார்த்தைகளை பேசினான். எதையோ பறி கொடுத்தவனை போல முகத்தில் எப்போதும் ஒரு சோகத்தை தேக்கி வைத்திருந்தான். தொடர்ந்து மலர்ந்து கிடந்தவனை அப்படி சோகமாய் பார்க்க வெண்ணிலாவுக்கு என்னவோ போல இருந்தது. மனதை பாரமாக்கி பிழிந்தது. அடக்க முடியாமல் அன்று அவனது ரூமில் நுழைந்தவள் வந்த வேலை முடிந்ததும், சார், உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேட்டு விட்டான். ராஜா நிமிர்ந்து புருவம் பெரிய பார்த்தவன் கண்களில் கொண்டிருந்த ஆச்சரியம் விலகாமலேயே என்று தலையசைத்தான். நானும் 5-6 தினங்களாக உங்களை கவனித்து வருகிறேன். எதையோ பறி கொடுத்தது போலவே சோகமா இருக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்றபடி ஆவலாய் அவன் முகத்தை நோக்கினாள். ராஜா ஆழமாய் அவளை பார்த்தவன், நீ நினைப்பது சரிதான் வெண்ணிலா என்றபடி எழுந்து அவள் பக்கத்தில் சென்று உரிமையாய் அவளது கைகளை எடுத்து தன் கரங்களுடன் பிணைத்தவாறு அவளது கண்களை ஊடுருவி பார்த்தான். வெண்ணிலாவுக்கும் அவன் கரங்களின் பிடியில் இருந்த கைகளை விளக்க தோன்றவில்லை. அந்த பிணைப்பை விரும்பியவளாய் அவளும் கண்கள் விரிய பார்த்தாள். உனக்கு நிஜமாவே என் மேல் அன்பும் அக்கறையும் இருக்கிறதா வெண்ணிலா? மெல்லிய குரலில் முணுமுணுத்தவன் அவள் கைகளை விடுவித்தவாறு நடந்து மேஜையில் உட்கார்ந்து கொண்டான். அவனது முகம் சோகமாகியது. வெண்ணிலா, நான் லலிதாவிடம் விளையாட்டுக்குத்தான் சொன்னேன், கம்பெனி திவாலாகிவிடும் என்று. ஆனால் நிஜமாகவே அப்படி நடந்துவிடும் போல் சந்தர்ப்பம் வந்துவிட்டது. என்ன சொல்கிறீர்கள் சார் என்றாள் வெண்ணிலா முழுவதும் திடுக்கிட்டவாறு. ஆமாம் வெண்ணிலா, நாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோம் அல்லவா? அந்த வெளிநாட்டு கம்பெனி பிரதிநிதி 2 தினங்களுக்கு முன் இங்கு வந்து என்னை சந்தித்தார். நாம் வர்த்தகம் செய்யும் முக்கியமான கம்பெனியின் முக்கிய பிரதிநிதி அவர். அவர் தொடர்ந்து நமது பொருட்களை ஆர்டர் செய்து வெளிநாட்டில் விற்பதால் தான் நமக்கு நல்ல லாபம் கிடைத்து வந்தது. அவருக்கு என்ன வந்ததோ, என்ன தோன்றியதோ, பொருட்கள் சப்ளை செய்யும் நமது கான்ட்ராக்டை ரத்து செய்ய போவதாகவும், வேறொரு கம்பெனியில் இதைவிட குறைந்த விலையில் பொருட்கள் கிடைப்பதால் அக்கம்பெனியில் ஆர்டருக்கான கான்ட்ராக்டை ஏற்பாடு செய்ய போவதாகவும் கூறி சென்று விட்டார். அதிலிருந்து எனக்கு ஒன்றும் ஓடவில்லை. தலைவலியே வந்துவிட்டது. ஏனெனில் நமது உற்பத்தியின் பெரும் பங்கை அவர்தான் வாங்கி விற்பனை செய்கிறார். அவரை இழந்து விட்டால் வெளிநாடு சென்று நமது பொருட்களை தொடர்ந்து வாங்க புது கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து ஆர்டர்கள் வாங்கி கொண்டு வர வேண்டும். தற்போது உள்ள அவசர சூழ்நிலையில் அதெல்லாம் முடியாத காரியம். அதனால் தான் பயமாய் இருக்கிறது. கம்பெனிக்கு வெளிநாடுகளில் சரக்குகளை விற்க முடியாமல் முடங்கி போனால் நிறைய லட்சக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டமாகிவிடும். அப்படி நஷ்டமாகிவிட்டால் கம்பெனியை தொடர்ந்து நடத்த முடியாமல் மூட வேண்டி அவசியம் கூட வந்துவிடும். அதனால் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறேன். வருத்தம் தோய்ந்த குரலில் ராஜா பேச வெண்ணிலா வாய் பிளக்க அதிசயித்து கேட்டுக்கொண்டிருந்தாள். நிஜமாவா? நிஜமாகவா சார் என்று நம்ப முடியாமல் கேட்டவளை பார்த்து ராஜா சோகமாய் தலையசைத்தான். வெண்ணிலாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவளால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை.
என்ன சொல்ல, எப்படி அவனை ஆறுதல் படுத்த என்று எண்ணியவாறே வெளிவந்து விட்டாள். அன்று மாலை வேலை முடிந்து கிளம்பும் போது மணியை பார்த்தாள். மணி 6:30. கிட்டத்தட்ட எல்லோரும் வேலை முடித்து சென்று ஆயிற்று. அவளும் அலுவலக வாட்ச்மேனும் தான் எஞ்சி இருந்தார்கள். கிளம்பியவள் ராஜா ரூமில் லைட் எறிவது கண்டு திடுக்கிட்டாள். பொதுவாக வேலை முடிவதற்கு ஒரு சில மணிகளுக்கு முன்பே ராஜா கிளம்பி சென்று விடுவது வழக்கம். இன்று என்னவாயிற்று? சந்தேகம் பொங்க ராஜாவின் ரூமினுள் நுழைந்தவள் அவள் கண்ட காட்சி அவளை திடுக்கிட வைத்தது. ராஜா நெற்றில் கை வைத்தபடி முகத்தில் கவலையின் ரேகைகள் பிழிய ஒரே சோக மயக்கத்தில் இருந்தான். எங்கே அழுது விடுவானோ என்று கூட வெண்ணிலாவுக்கு பாவமாக இருந்தது. சார் என்றால் கனிவாய் மெதுவான குரலில். அவள் குரல் கேட்டதும் தான் ராஜா நிமிர்ந்து திடுக்கிட்டு பார்த்தவன் சோகம் விலகாமல் சிரித்தான். இன்னும் அதையே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? எல்லாம் சரியாகிவிடும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சார் என்றால் உற்சாகத்தை வலிய குரலில் வரவழைத்தபடி. அவளது ஆறுதல் வார்த்தைகளை கண்டு நெகிழ்ந்து போனவனாய் ராஜா எழுந்து கொண்டவன், எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது வெண்ணிலா. திரும்பவும் அந்த வெளிநாட்டு பிரதிநிதியை சந்தித்து கான்ட்ராக்ட் விஷயமாக பேச முடிவெடுத்திருக்கிறேன். அதை பற்றித்தான் இப்போது தீவிரமாய் யோசித்துக் கொண்டு இருக்கிறேன் என்றபடி அவனும் நேரமாகிவிட்டதை உணர்ந்து கிளம்ப ஆரம்பித்தான். இரு வெண்ணிலா, நானே உன்னை காரில் டிராப் செய்து விடுகிறேன் என்று உரிமையுடன் ராஜா அழைத்த போது வெண்ணிலாவுக்கு தட்ட முடியவில்லை. சம்மதித்தாள். காரின் முன் இருக்கையிலேயே ஏறிக்கொண்டாள். ராஜா எதுவும் பேசவில்லை. சாலையில் கவனம் வைத்தவாறு சிந்தனையுடனேயே ஓடினான். அவன் ஏதாவது பேசுவான் என நினைத்து அடிக்கடி ஆவலாய் அவன் முகத்தை பார்த்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சிறிது நேரம் அப்படி தவித்தவள் அடக்க முடியாமல் கேட்டே விட்டாள். என்ன, இப்போதெல்லாம் உங்களிடம் சிரிப்பையே பார்க்க முடியவில்லை? எப்பொழுதும் சீரியஸான முகத்துடன் ஏதோ சிந்தனையிலே இருக்கிறீர்களே என்று கேட்டுவிட ராஜா அவள் கேள்வியை கேட்டு தன்னை மறந்த ஒரு கணம் அடக்க முடியாமல் சிரித்து விட்டான். வெண்ணிலாவும் அவனது அந்த சிரிப்பில் மகிழ்ந்தவள் பாரம் விலகியவளாய் சிரித்தாள். அப்படி அவர்கள் இருவரும் ஒரு கணம் தங்களை மறந்து சிரிப்பதை சாலையில் நின்று கொண்டிருந்த அந்த உருவத்தின் ஒரு ஜோடி கண்கள் பளிரென பார்த்து விட்டது. அத்தியாயம் 13. அந்த ஒரு ஜோடி கண்கள் லலிதாவுக்கு சொந்தமானவை. தற்செயலாய் சாலையில் நடந்து கொண்டிருந்தவள் திரும்பி பார்த்தபோது அந்த காட்சி பட்டுவிட்டது. ராஜாவும் வெண்ணிலாவும் அடக்க முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்த காட்சி. அதை கண்டதும் ஜீரணிக்க முடியாமல் ஆணி அடித்தால் போல அப்படியே நின்று விட்டாள் லலிதா. பொறாமை தீயில் அவள் முகம் முழுவதும் பற்றி எரிந்தது. என்ன ஒரு இழிப்பு! இந்த இழிப்பு இவர்களுக்கு தேவையா? கம்பெனி திவாலாக போகிறது என்று சொன்ன ராஜா கூட இந்த இழிப்பு இழுத்து கொண்டு வெண்ணிலா முன் சீற்றில் எவ்வளவு நெருங்கி உட்கார்ந்திருக்கிறாள். இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்தால் ஒருவேளை... லலிதாவின் மூளை ஒரு கணம் கம்ப்யூட்டராய் மாறி படபடவென கணக்குகளை போட ஆரம்பித்தது. வெகு சீக்கிரமே அவளுக்கு புரிந்து விட்டது. ராஜா அவளை கம்பெனியில் இருந்து வெளியேற்றவே கம்பெனி திவாலாகிவிட்டது என்று பொய் சொல்லி இருக்கிறான். அப்படி அவன் சொன்ன பொய்யை நம்பி லலிதாவும் வெளியேறியதும் வெண்ணிலாவை அவள் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டான். காதலிக்க ஆரம்பித்து விட்டான். வெண்ணிலாவும் வலை வீசி காதலிக்க ஆரம்பித்து விட்டாள். லலிதா அடக்க முடியாமல் நினைத்து பார்த்தாள். அவளுக்கு நெஞ்சே விம்மி விடும் போல இருந்தது. என்னை ஏமாற்றிவிட்டு ஒரு காதல் நாடகம் ஆடுகிறீர்களா? நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் அந்த வெண்ணிலாவுக்கு ராஜா கிடைக்கவே கூடாது. கிடைக்கவும் விட மாட்டேன். இந்த லலிதா யார் என்று அவர்களுக்கு காட்டுகிறேன். சினம் பொங்க தலையை விரித்து போடாத குறையாய் சூளுரைத்துக் கொண்டாள் லலிதா. அவளுக்கு உடனடியாய் அவளது ஏரியாவில் பெரிய பிஸ்தாவாய் விளங்கும் கபாலி ஞாபகம் வந்தது. கட்டை பீடி கபாலி என்றுதான் அவன் பிரசித்தம். கட்டை பீடியும் உயர்த்தி கட்டிய லுங்கியுமாய் சாராய வாடை வீச உட்கார்ந்திருப்பான். அவனுக்கு தேவை பணம் தான். பணம் கொடுத்து விட்டால் போதும், பிணம் போல வாயை பிளந்து காரியத்தை முடித்து விடுவான். லலிதா இறுக்கமாய் மாறி கருவி தீர்மானமாய் முடிவெடுத்தாள். கபாலியை சந்தித்து தனது திட்டத்தை நிறைவேற்ற உறுதி கொண்டாள். கபாலியின் வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். வெண்ணிலா ரூமிற்கு வந்தவளுக்கு மனமே சரியில்லை. ராஜாவின் சோகமயமான முகம் திரும்ப திரும்ப நினைவிற்கு வந்து அவளை பாடாய்படுத்தியது. எப்படி இருந்த முகம் எப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் வருந்தினாள். இந்த சூழ்நிலையில் நாம் வேறு அவருக்கு பக்கபலமாய் இல்லாமல் சண்டை போட்டுக் கொண்டோமே என்ற கவலையும் அவளை வாட்டியது. லலிதா மட்டும் ராஜாவின் வாழ்க்கையில் குறுக்கிடாவிட்டால் எப்படி இருந்திருக்கும் என்றெல்லாம் அவள் நினைப்பு மாறியது. அன்று கடைசியாய் ராஜா தன்னிடம் கோபம் பொங்க கேட்டதை நினைத்து பார்த்தாள். சொல் வெண்ணிலா, உனக்கு என்மேல் ஆசை இல்லை? என்னை நீ காதலிக்கவில்லை? எவ்வளவு துல்லியமாக கேட்டுவிட்டார். அப்படி கேட்டதில் இருந்தே ஒரு விஷயம் புரிகிறது.
அவரும் என்னை விரும்புகிறார். அந்த ஆதங்கத்தில் தானே அப்படி கேட்டிருக்க வேண்டும். ஒருவேளை ராஜா நிஜமா என்னை விரும்புகிறாரா? இல்லை லலிதாவின் இடத்தை நிரப்பும் இன்னொரு ஏமாற்று காதலியாய் என்னை நினைக்கிறாரா? எதை நம்புவது? எப்படி ராஜா மேல் நம்பிக்கை கொள்வது? திரும்பவும் ஒரு முடிவிற்கு வராதவளாய் குழம்ப ஆரம்பித்தாள் வெண்ணிலா. மறுநாள் வழக்கம் போல் அலுவலகம் சென்றாள். 2 நாட்கள் அப்படியே ஓடிவிட்டது. ராஜாவும் கொஞ்சம் பாரம் குறைந்தது போல தெளிச்சையாய் இருந்தான். வெண்ணிலாவை பார்த்ததும், வெண்ணிலா, அந்த வெளிநாட்டு பிரதிநிதியிடம் விரிவாய் விளக்கமாய் பேசினேன். நம் கோரிக்கையை பரிசீலித்து கான்ட்ராக்ட் கிடைக்கும்படி செய்வதாக உறுதியும் கூறியிருக்கிறார். இனி நமக்கு பயமில்லை என்றவன், முக்கியமாக உனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். வெரி வெரி தேங்க்ஸ் வெண்ணிலா. முகம் முழுவதும் புன்னகை மலர ராஜா சொன்னான். கேட்ட வெண்ணிலா கண்ணம் சிவக்க பார்த்தவள், எனக்கு எதுக்கு சார்? நான் என்ன அப்படி செய்து விட்டேன்? அன்று காலையில் ஒரே சோகமாய் நீங்கள் இருந்தீர்கள். ஆறுதலா 2 வார்த்தைகள் பேசினேன், அவ்வளவுதான். சொல்லியவாறு வெகுளி போல சிரித்தான். ராஜா அவளையே நேராய் பார்த்தவன் சிரிப்பு விலகாமல், வெண்ணிலா, அவை வெறும் ஆறுதல் வார்த்தைகள் இல்லை. அதற்கு மேல் ஒன்று அதில் பின்னி பிணைந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என்றவாறு குறுகுறுப்புடன் அவனது பார்வை அவன் மீது செல்ல வெண்ணிலா குனிந்து கொண்டான். தன் சிவந்த முகத்தால், அப்படியா அப்படியா சார் என்று போலி வியப்பு காட்டி அங்கிருந்து அகலமும் செய்தாள். அன்று மாலை வழக்கம் போல வேலை முடித்து கிளம்பினாள். நேரம் மாலை 6 மணியை தொட்டு இருந்தது. எல்லோரும் சென்று விட்டனர். ராஜா கூட ஏதோ மீட்டிங் இருப்பதாய் கூறி சீக்கிரமே சென்று விட்டான். வெண்ணிலா பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் காத்திருந்தவள் பஸ் வராமல் போகவே விறுவிறுவென நடக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவள் எதிரே அசிங்கமாய் சிரித்தபடி கட்டை பீடி கபாலி தோன்றினான். நேராய் வெண்ணிலாவை குறிவைத்து நடக்க ஆரம்பித்தான் கபாலி. அத்தியாயம் 14. வெண்ணிலா திடீரென தன் முன் தோன்றிய கபாலியை கண்டு திடுக்கிட்டாள். கபாலி அசிங்கமாய் இழித்தபடி அவளை பார்த்தான். நான் ராஜா சார் வீட்டுல தோட்டக்காரன் வேலை செய்யறவாமா. ராஜா சார் என்னை அனுப்பி வச்சாங்க. உங்க பேரு தானே வெண்ணிலா என்றான் பவ்யமாய் உடம்பை நெளித்து கொண்டு. லலிதா சொன்ன பெயர்களை மறக்காமல் சொல்லிவிட்ட திருப்தி அவன் முகத்திலே எதிரொலிக்க விகாரமான பற்கள் சிரிப்பதை அடக்க முடியாமல் தவித்தான். வெண்ணிலா ஒரு கணம் அவன் தோற்றத்தை கண்டு பயந்தவள், ராஜா சார் என்ற வார்த்தையை கேட்டதும் ஸ்விட்ச் தட்டியது போல புன்னகைத்து விட்டான். அப்படியா, என்ன விஷயம் என்றால் கொஞ்சமும் சிந்திக்க மறந்தவளாய். அவள் தன்னை நம்பிவிட்டாள் என்பதை அறிந்ததும் கபாலிக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. அந்த உற்சாக போதையில் வார்த்தைகள் வராமல் தடுமாறி, வந்து வந்து கம்பெனி விஷயமா ஒருத்தர் பேச வந்திருக்காங்க, கூட பேசணும்னு உங்களை ராஜா சார் உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று சமாளித்தான். வெண்ணிலா அவன் நடிப்பை கொஞ்சமும் உணரவில்லை. கம்பெனி விஷயமாய் பேச வந்திருக்காங்க என்பதை கேட்டதும் அவளுக்கு ராஜா கான்ட்ராக்ட் விஷயமாக சொல்லிய வெளிநாட்டு பிரதிநிதியின் ஞாபகம் தான் வந்தது. ஒருவேளை அவரிடம் திரும்பவும் ராஜா பேச முயற்சித்து ஏற்பாடு செய்திருக்கலாம். தானும் உடன் இருந்தால் கம்பெனி பற்றிய சில புள்ளி விவரங்களை கணக்குகளை எடுத்து சொல்ல வசதியா இருந்திருக்கும் என்று நினைத்திருந்திருக்கலாம். அதனால் தான் ராஜா தன்னை கூட்டி வர சொல்லி இருக்கிறார் என்றும் உடனே நம்பிவிட்டான். வேறு எதையும் நினைத்து பாராதவளாய், எங்கே ராஜா சார் இருக்காங்க என்று வினவ, கபாலி வசமாய் மான் வலையில் சிக்கிவிட்ட சந்தோஷத்தில், இதோ இங்கதான் பக்கத்து ஹோட்டலில் தான் ரூமில் பேசிட்டு இருக்காங்க என்றபடி வழிகாட்டி நடக்க ஆரம்பித்தான். அப்போதும் கூட வெண்ணிலா, ராஜா ஏன் ஹோட்டல் அறையில் சந்திக்க வேண்டும்? அலுவலகத்தில் அல்லது வீட்டில் வைத்துதானே பேசுவார் என்பதை நினைக்கவில்லை. பலியாடாய் அவனை தொடர்ந்தாள். கபாலி சந்து பொந்தெல்லாம் தாண்டி அவளை கூட்டிட்டு போனான். வெண்ணிலாவும் கம்பெனி விஷயங்களில் என்னென்ன பேசுவது, எதையெல்லாம் கோடிட்டு காட்டுவது என்பது பற்றிய சிந்தனையில் இருந்து விட்டாள். கபாலி ஒரு 3ஆம் தர ஹோட்டல் முன் நின்றான். இங்குதான், வாருங்கள், ரூம் மேலே இருக்கிறது என்று அழைக்க, அப்போதுதான் வெண்ணிலாவுக்கு அந்த பாலடைந்த ஹோட்டலை பார்த்து லேசான சந்தேகம் துளிர்த்தது. ஹோட்டலை சுற்றி விடலை ஆசாமிகளின் நடமாட்டம் வேறு கண்கூடாய் தெரிந்தது. அடடா, முன்பின் யோசிக்காமல் இவன் பேச்சை நம்பி வந்து விட்டோமே. போயும் போயும் இந்த ஹோட்டலிலா ராஜா பேச்சுவார்த்தை நடத்த போவார்? திகைத்து யோசித்தவள், என்ன செய்ய, இவனிடமிருந்து எப்படி தப்பிக்க என்று விரைந்து சிந்தித்தாள். எதில் டெலிபோன் பூத் தென்பட வெண்ணிலா பிரகாசமானாள். வீட்டிற்கு வர லேட் ஆகும் என்று தகவல் சொல்ல வேண்டும், போன் செய்து சொல்லிவிடுகிறேன் என்று கபாலியிடம் சொல்லியவாறு டெலிபோன் பூத்தை நோக்கி நடந்தாள். கபாலியும் மான் தன் வலையில் தன் ஏரியாவில் மாட்டிவிட்டது. இனி என்ன பயம் என்ற தைரியத்தில் தலையசைத்து பூத்தின் வெளிப்புறம் நின்று கொண்டான். வெண்ணிலா பூத்தின் கண்ணாடி கதவை திறந்து உள்ளே பார்த்தாள்.
வயதான பெரியவர் ஒருவர் மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி, எந்த நம்பர் டயல் செய்யணும் சொல்லுங்கம்மா என்றார் மெல்லிய குரலில். வெண்ணிலா அவசர அவசரமாய் ஹேண்ட்பேக்கில் வைத்திருந்த சின்ன டைரி ஒன்றை தேடி எடுத்து புரட்டியவள் ராஜாவின் வீட்டு போன் நம்பரை கண்டுபிடித்து சொன்னாள். பெரியவர் டயல் செய்தார். லைன் கிடைக்கவில்லை. திரும்பவும் டயல் செய்தார். திரும்பவும் லைன் கிடைக்காமல் அந்த எண் வேறு ஒரு உபயோகத்தில் இருப்பதாய் தகவல் வர, பெரியவர் லைன் கிடைக்கவில்லை அம்மா என்று உதடுகளை பிதுக்கினார். வெண்ணிலாவுக்கு பதட்டம், பரபரப்பு அதிகமாகிவிட்டது. என்ன செய்வதென்று திகைத்தான். கபாலியும் திரும்பி திரும்பி கண்ணாடி வழியாய் பார்த்து கொண்டிருந்தவன் அவள் பதட்டத்தை பார்த்ததும் சந்தேகப்பட்டு விட்டான். இனி தாமதித்தால் கிளி தப்பிவிடும், ஆபத்து என்று அவன் மூளையில் அலாரம் அடிக்க ஆரம்பித்து விட்டது. படபடவென பூத்தின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவன், வாருங்கள், லாட்ஜ் ரூமிலே டெலிபோன் இருக்கிறது, அங்கிருந்து போன் பேசிக் கொள்ளலாம் என்றபடி உரிமையாய் அவளது கரங்களை பற்றியவன் இழுத்து போகாத குறையாய் அவளை அழைத்து செல்ல, அந்த திடீர் அதிர்ச்சியில் ஒரு கணம் வெண்ணிலா செயலிழந்து போனாள். வேகமாய் அவன் கைகளை உதற நினைத்தான். முரட்டுத்தனமான அவனது பிடி அதற்கெல்லாம் இடம் கொடுக்கவில்லை. ஓங்கி காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கத்த நினைத்தவளுக்கு கூட தொண்டை அடைத்து சதி செய்தது. திமிர நினைத்து முயற்சி செய்தவளை கோழி குஞ்சு போல அமுக்கி லாட்ஜில் மாடிக்கு கொண்டு போய் ஒரு ரூமின் கதவை அவசரமாய் திறந்து உள்ளே வீசினான். தடமாறி கீழே விழுந்த வெண்ணிலா திடுக்கிட்டு எழுந்து நிமிர்ந்து பார்த்தவள் மேலும் திடுக்கிட்டு போனாள். அங்கு எதிரே கை கட்டியபடி கம்பீரமாய் பொறாமைக்காரி லலிதா நின்று கொண்டு இருந்தாள். அத்தியாயம் 15. வெண்ணிலா ஒரேடியாய் திடுக்கிட்டு போனாள். லலிதாவை அந்த இடத்தில் அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. திடுக்கிட்டவளை பார்த்து அகம்பாவ சிரிப்பு சிரித்தபடி பக்கத்தில் வந்தாள் லலிதா. தன்னை பார்த்து பவ்யமாய் கை கட்டிய கபாலியை பார்த்து, சபாஷ் கபாலி, காரியத்தை கச்சிதமாய் முடித்து விட்டாய் என்று பாராட்டவும் செய்தாள். அப்போதுதான் வெண்ணிலாவுக்கு மின்னலாய் எல்லாம் விளங்கியது. இந்த பொறாமைக்கார லலிதா தான் ஏதோ சதி செய்து நம்மை வலையில் வகையாய் சிக்க வைத்திருந்தாள் என்பது புரிந்தது. என்ன செய்ய என்று திகைத்து சிந்தித்தவளை மேலும் நோகடிக்கும் வகையில் லலிதா முகத்தை அருவருப்பாய் வைத்துக் கொண்டவள் கோபம் பொங்கி வெடித்தவளாய் வெண்ணிலாவின் செவிட்டில் ஓங்கி அடிக்கவும் செய்தாள். வலியால் கன்னத்தை பிடித்து துடித்தவளே, ஏண்டி நீயும் ராஜாவும் சேர்ந்து என்னை ஏமாற்றி நாடகம் ஆடினீர்கள், இருங்கள் இப்போது என்ன செய்கிறேன் பார் என்று கருதியவள் திரும்பி கபாலியை பார்த்தாள். கபாலி, இனி நீ வேலையை தொடங்கி விடலாம். இவளை நன்றாக நுகர்ந்து விட்டு எங்காவது கூவத்தில் கொண்டு போய் வீசிவிடு, புரிகிறதா என்றபடி சில 100 ரூபாய் நோட்டுகளை கைப்பைக்குள் இருந்து அள்ளி கபாலியிடம் திணித்தான். கபாலி அத்தனை பற்களையும் காட்டி கரும்பு தின்ன கிடத்த கோழியை வாங்கி கொண்டான். நடப்பதையெல்லாம் பார்த்த வெண்ணிலாவுக்கு மூர்ச்சையே வந்துவிடும் போல இருந்தது. அடக்க மாட்டாதவளாய், லலிதா என்று ஓங்கி கத்தியவள், நீ எல்லாம் ஒரு பெண்ணா? உனக்கு அப்படி என்ன தீங்கு நடந்து விட்டது? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? கோபமாய் வெண்ணிலா வெடிக்க ஆரம்பிக்க லலிதாவின் ஆத்திரம் அதை கண்டும் அடங்காமல் பன்மடங்காயிற்று. கண்களை உருட்டி கோபம் கொப்பளிக்க வெண்ணிலாவை பார்த்தாள். கபாலி, இவளுக்கு இன்னும் திமிர் அடங்கவில்லை, இவள் கையை பிடித்துக்கொள் என்று கபாலிக்கு கட்டளையிட கபாலி இயந்திரமாக்கி வெண்ணிலாவின் கைகளை பின்னுக்கு வளைத்து இறுக பற்றி கொண்டான். கோழி குஞ்சு போல சிக்கியிருந்த வெண்ணிலாவை பெரிய அரைக்கு போல அனைத்து பற்களையும் விழித்து அகோரமாய் லலிதா நெருங்கியவள் வெறி உடம்பு முழுவதும் பரவியவளாய் வெண்ணிலாவின் செவிட்டில் ஓங்கி பட படவென அடிக்க ஆரம்பித்தாள். ஏற்கனவே இருந்த அதிர்ச்சி, அடி வாங்கிய அதிர்ச்சி எல்லாம் சேர்ந்து கொள்ள வெண்ணிலா வலுவிழந்து அக்கணமே மயக்கமாகி போனாள். அத்தியாயம் 16. வெண்ணிலா கண் விழித்த போது சூழ்நிலையே முற்றிலும் மாறி இருந்தது. தான் வலுவான தோல் ஒன்றில் முகம் புடைத்து மார்போடு ஒண்டி கொண்டிருப்பது அவளுக்கு புரிந்தது. மெல்ல மெல்ல சுய நினைவுக்கு வந்தவளாய் நிமிர்ந்து தன்னை தாங்கியிருந்த கரங்களுக்கு சொந்தக்காரனை பார்த்தாள். கனிவு பார்வையும் குறும்பு சிரிப்புமாய் அவளை அப்படியே வாரி அணைத்து அவளது கூந்தலை மெல்ல வருடி விட்டபடி, ராஜா. அவளுக்கு குழப்பம் அதிகமாகியது. நீங்களா எப்படி என்று திணறியவளை திடுக்கிட்டவளை பார்த்து ஆழமாய் புன்னகைத்தவாறு மேலும் தன்னோடு இருக்கியவன், எல்லாவற்றையும் சொல்கிறேன், முதலில் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் என்றான் கிசுகிசுப்பாய். அப்பொழுதுதான் வெண்ணிலா முழு சுய நினைவுக்கு வந்தவளாய் தான் எங்கு இருக்கிறோம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். அழகும் ஆடம்பரமுமாய் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரூமின் நடுவே பஞ்சு போன்ற மிருதுவான படுக்கையில் புஷ்பம் போல் அவள். மிரண்டவளை, பயப்படாதே, என் வீட்டில் என் ரூமில் தான் நீ இருக்கிறாய்
என்ற ராஜா சாந்தமாய் பார்க்க நிம்மதி கொண்டாள். என்ன நடந்தது? நான் எப்படி இங்கு வந்தேன் என்றவளை நீளமான பெருமூச்சுடன் ராஜா பார்த்தான். அது பெரிய கதை வெண்ணிலா என்றபடி ராஜா ஆரம்பித்தான். லலிதா உன்னை வெறிகொண்டு அடி அடி என்று அடித்ததும் நீ அப்படியே அதிர்ச்சியில் மயங்கி விட்டாய். லலிதாவுக்கு அப்படியும் ஆத்திரம் அடங்கவில்லை. கபாலியிடம் உன்னை சின்னப்பனமாக்கி இரவோடு இரவாய் கூவத்தில் வீசும்படி சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டாள். கபாலியும் கெட்ட எண்ணத்துடன் உன்னை நெருங்க ஆரம்பித்தான். அப்போதுதான் ரூம் கதவை உடைத்து கதாநாயகன் போல நான் வந்தேன். கபாலியை அடித்து துவைத்தேன், போலீசில் ஒப்படைத்தேன், உன்னை காப்பாற்றினேன். நீங்கள் நீங்கள் எப்படி வந்தீர்கள்? உங்களுக்கு எப்படி நான் கபாலியிடம் சிக்கிக் கொண்டது தெரியும்? ஆச்சரியமாய் கேட்டவளை அணைத்தபடி ராஜா சிரித்தான். எல்லாம் உன்னால் தான். அந்த பாலடைந்த லாட்ஜ் முன் இருந்த டெலிபோன் பூத் மூலம் என்னுடன் பேச முயன்றாயே, அதனால்தான். அந்த டெலிபோன் பூத் பெரியவர் தான் கபாலி உன்னை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்வதை பார்த்து உனக்கு ஏதோ ஆபத்து என்பதை புரிந்து கொண்டு நீ முயற்சித்த எனது போன் நம்பருக்கு தொடர்ந்து டயல் செய்து என்னிடம் தொடர்பு கொண்டார். உனது அங்க அடையாளங்களை சொல்லி உனக்கு ஆபத்து போல் தான் சந்தேகிப்பதாகவும் கூறினார். உடனே இடம் கேட்டு மறு நிமிடமே நான் ஓடி வந்து விட்டேன். உன்னை காப்பாற்றியும் விட்டேன். ஆனால் அந்த பொறாமைக்காரி லலிதா இருக்கிறாளே, அவளுக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. உன்னை அப்படி வெறி கொண்டு அடித்தாலே அதற்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்து விட்டார். தண்டனையா? ஆம், அந்த திமிர்காரி லலிதா உன்னை கபாலிடம் சிக்க வைத்துவிட்டு வெறி பிடித்தவள் போல் லாட்ஜை விட்டு வெளிவந்து அவசர அவசரமாய் சாலையை கடக்க முயற்சித்திருக்கிறாள். எதிரே படு வேகத்தில் வந்த லாரியை கவனிக்கவில்லை. விளைவு, லாரியில் மோதி அடிபட்டு அவள் கால்கள் இரண்டும் அந்த இடத்திலேயே நசுங்கி விட்டது. ஆஸ்பத்திரியில் பாதி உயிரோடு துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு வேண்டியதுதான். ராஜா சொல்லியதும், என்ன, லலிதாவுக்கு கால்கள் நசுங்கி விட்டதா? பாவம் தான் என்று அந்த நிலையிலும் வெண்ணிலா வருத்தப்பட ராஜா தடுத்தான். அந்த மோசக்காரிக்காக கொஞ்சமும் இறக்கப்பட வேண்டாம் வெண்ணிலா. எவ்வளவு திமிராய் பெண் என்று பாராமல் உன்னை கபாலிடம் ஒப்படைத்து சின்ன பின்னப்படுத்த சொல்லி இருக்கிறாள். போதா குறைக்கு உன்னை அடிக்க வேறு செய்திருக்கிறாள். அவளுக்கு கடவுள் மட்டும் தண்டனை கொடுக்காதிருந்தால் நானே அவளை தண்டித்திருப்பேன், கொலை கூட செய்திருப்பேன் என்றவனை புருவம் தெரிய வெண்ணிலா பார்க்க, பின் இருக்காதா, என் இதய கண்மணியை என்னமாய் அடித்து விட்டாள், என்னமாய் துன்புறுத்தி விட்டாள் என்றபடி அவள் கண்ணங்களை வருடி மெல்ல அதில் இதழ் பதிக்கவும் ஆரம்பித்தான். சிலிர்த்து போன வெண்ணிலா ஒரு கணம் அவன் தோளோடு சாய்ந்து இறுக அவன் கரங்களுக்குள் சிறைப்பட்டிருப்பதை கண்டு திடுக்கிட்டாள். திடீரென நிமிர்ந்து துணுக்குற்றவளை இதமாக வருடி புன்சிரிப்பு சிரித்தான் ராஜா. இனியும் பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயற்சிக்காதே. உன் காதல் இங்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. கண் சிமிட்டலுடன் பேசி இருக்கியவனிடம் இனியும் தன் வாதம் எடுபடாது. உண்மை வெளிவந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு வெட்கத்தில் குங்குமமாய் சிரித்தாள். ஆனாலும் அவள் முகத்தில் சில குழப்ப ரேகைகள் ஓடுவதை கவனித்த ராஜா, உனக்கு சில சந்தேகங்கள் எழுகிறது, தெளிவுபடுத்தி விடுகிறேன் என்றபடி ராஜா பேசியவன், வெண்ணிலா, முதலில் ஒன்றை தெரிந்து கொள். உன்னை முதலாய் பார்த்தேனே, அப்போதே கட்டினால் அது நீதான், நீதான் என் இதய கண்மணி என்றெல்லாம் அப்போதே முடிவு செய்து விட்டேன். நிஜமாவா? சும்மா கதை விடாதீர்கள் என்று அவசரமாய் கேட்டு பழிப்பு காட்டியவளை, நிஜம்தான். உன்னை பார்த்ததுமே கிறங்கி விட்டேன். உன்னை அந்த நிமிடத்திலிருந்தே காதலிக்க ஆரம்பித்து விட்டேன் வெண்ணிலா என்று சமாதானப்படுத்தியவன், உனக்கு ஆச்சரியமாய் இருக்கும். வேலை பார்க்கும் பெண்களை நான் மட்டம் தட்டி பேசியது, கலியுக கற்புக்கரசிகள் என்று வர்ணித்தது, லலிதாவை வேண்டுமென்றே ஏமாற்ற காதலி என்று சொல்லிக் கொண்டது, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம், ஒரு கதை இருக்கிறது. அப்படி என்ன பொல்லாத கதை? என்னிடம் சொல்லுங்கள் பார்ப்போம் என்றவளை மேலும் இருக்கியவன், பொல்லாத கதைதான். என்னை காதலித்த, என்னை ஏமாற்றிய ஒரு காதலியின் கதை என்றான் அணைப்பை விடாமல். என்ன, இன்னும் ஒரு காதலியா? வெகுண்டு கேட்டவளை காந்த பார்வையுடன் பார்த்தவன், கோபப்படாதே, எல்லாம் உன்னை உன் அழகை பார்ப்பதற்கு முன் நடந்த கதை. அப்போது நான் கம்பெனி நிர்வாகத்திற்கு வந்த புதியது. அப்பவும் சுமார் பணக்காரன் தான். அப்போதுதான் அந்த காதலி தேடி வந்தாள். என்ன, காதலி தேடி வந்தாளா? ஆமாம், தேடித்தான் வந்தாள். அவளுக்கு காதலிப்பதற்கு, கல்யாணம் செய்து கொள்வதற்கு ஒரு பணக்கார இளிச்சுவாயன் தேவைப்பட்டிருக்கிறான். அதற்காக வலைவீசி தேடிக்கொண்டிருந்தவள் கையில் தான் நான் அகப்பட்டு கொண்டேன். என் மீது காதல் வலையை வீசி உருகி உருகி காதலிக்க ஆரம்பித்தாள். நானும் உண்மை என நம்பி காதலிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கொஞ்ச நாளிலே அவளது சாயம் வெளுத்து விட்டது. என்னை விட பெரிய பணக்காரன் ஒருவன் அவளுக்கு பழக்கமாக
உடனே தனது சுயரூபத்தை காட்டிவிட்டாள். எனது காதலுக்கு டாட்டா சொல்லிவிட்டு அவனை காதலிக்க ஆரம்பித்து அவனையே கல்யாணமும் செய்து கொண்டாள். நான் இடி விழுந்தது போல துடித்து போனேன். இந்த பெண்களே மோசம், காதல் என்ற பெயரில் சுயநலம் தேடும் மோசக்காரிகள் என்னும் முடிவிற்கு வந்தேன். அப்படி அலையும் பெண்களை பழிவாங்க வேண்டும் என்றும் என்னுள் கோபம் துடித்தது. அப்போதுதான் நம் அலுவலகத்தில் மினுக்குக்காரி லலிதா வந்து வேலைக்கு சேர்ந்தாள். சேர்ந்தவள் வழக்கம் போல என்னை மயக்கி காதல் வலை வீச என்னுள் இருந்த பழிவாங்கும் உணர்ச்சி தலை தூக்கியது. அவள் வலையில் சிக்கி நானும் அவளை காதலிப்பது போல நடிக்கவும் செய்தேன். அப்போதுதான் நீ வந்து சேர்ந்தாய். உன்னை பார்த்ததும் என் பழிவாங்கும் உணர்வு எல்லாம் ஓட்டம் பிடித்து விட்டது. உன்னை போன்ற ஒரு பேரழகியை மணமுடிப்பதை விட்டுவிட்டு இப்படி காதலி ஏமாற்று என்றெல்லாம் ஏன் அலைய வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அதற்கு முன் முக்கியமாய் ஒரு விஷயமும் எனக்கு தெரிந்து விட்டது. சொல்லிவிட்டு குறும்பு சிரிப்புடன் நிறுத்தியவனை செல்லமாய் தட்டியவள், சொல்லுங்கள், என்ன விஷயம் தெரிந்தது என்றாள் வெண்ணிலா ஆவலாய். நீ காதலிக்கும் விஷயம், அதாவது நீயும் என்னை பார்த்ததும் மனதுள் சலனப்பட்டு உடனே என்னை காதலிக்க ஆரம்பித்த விஷயம். அதை உன் நடவடிக்கைகளில், உன் படபடப்பு செய்கைகளில் எளிதாய் கண்டுபிடித்து விட்டேன். இருந்தாலும் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்தவே லலிதாவை என்னுடைய காதலி என்று சொல்லி உன்னை சீண்டு விட்டு பார்த்தேன். நான் நினைத்த மாதிரியே நீ கோபம் கொண்டு நம் காதலை உறுதிப்படுத்தி விட்டாய், அப்படித்தானே? சந்தேகம் விலகாமல் கேட்டவனின் மூக்கை கிள்ளி வெண்ணிலா தலையசைப்புடன் சிரித்தவள், பெரிய கண்டுபிடிப்பு தான். போகட்டும், லலிதா விஷயம் என்னவாயிற்று? அவள் உங்களை நிஜமாக விரும்பவில்லை, காதலிக்கவில்லை என்றவளை சாந்தமாய் பார்த்தவன், இன்னுமா உன் சந்தேகம் தீரவில்லை? அவள் விரும்பியது என்னை அல்ல, என் பணத்தை தான். கம்பெனி திவாலாக போகிறது என்று டூப் விட்டதும் நம்பிவிட்டாள். தனது சுயரூபத்தை காட்டிவிட்டாள். ஆனால் உன்னை என்னுடன் சேர்ந்த காரில் பார்த்ததும் தான் அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை புரிந்து உன்னை பழிவாங்க திட்டம் தீட்டிவிட்டான். ராஜா முடித்ததும் வெண்ணிலா பொறி தட்டியவளாய், அது சரி, நம் கம்பெனி விஷயம் என்னவாயிற்று? கான்ட்ராக்ட் விஷயம் சரியாகிவிட்டதா? கவலையுடன் கேட்டவளின் முகத்தை விரல்களால் வருடியவன், எல்லாம் சரியாகிவிட்டது. அவரிடம் திரும்பவும் பேச, இந்த காதல் நிஜம்தானே? பழிவாங்கும் தொடர்ச்சி அல்லவே? குறும்பாய் சந்தேகம் கேட்டாள் அவள். நீ இப்படி சந்தேகம் கொள்வாய் என்று தெரியும், அதனாலே உடனே கல்யாண ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டேன். என் வீட்டில் சம்மதித்து விட்டார்கள். விரைவில் உன்னை பெண் கேட்க வர நாளும் குறித்து விட்டார்கள். ராஜா சொல்லிவிட்டு சிரித்தவன், அப்படியா என்று விழிகள் விரிய வியந்து முகம் சிவந்தவளை மேலும் இறுக்கமாக்கி தழுவிக்கொண்டான். அவன் அணைப்பில் அப்படியே கட்டுண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து வெட்கம் படர கண்கள் மூடி கனவுகளில் சஞ்சரிக்க ஆரம்பித்தாள் வெண்ணிலா. சுகமாய் காதல் காற்று அவர்களை தழுவியது. தங்களை மறக்க ஆரம்பித்தனர் இருவரும். முற்றும். என்ன நேர்களே, கதை கேட்டீங்களா? எழுத்தாளர் அகிலா கோவிந்த் அவர்களின் நெஞ்சில் ஒரு கவிதை கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு தெரிவிங்க. மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே சுபிதா கண்ணன். நன்றி, வணக்கம்.